எல்லாருக்கும் வணக்கம். ஒரு வழியாக மைக்கு கிடச்சிருச்சு. 7 மணிக்குன்னாங்களா, சரி 7 மணிக்கு ஆரம்பித்து 8 மணிக்கு முடிஞ்சிடும். நம்ம 10 மணிக்கு கோயம்புத்தூர் போயிடுவோம், 10:30 மணிக்கு படுத்துருவோம்னு நினச்சா 7 மணிக்கு ஆரம்பிக்கும். நீங்கள் எப்போ பேசுவீங்கன்னு கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லையே. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அவர் பேசினது. அப்புறம் மரம் குறித்து அவர் பேசினது. ஹானஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன், நான் ரொம்ப நேரம் மேடையில் உட்காரவே மாட்டேன். பெரியவங்களோடலாம் உட்கார்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கிடச்சிருச்சே ஒழிய அவ்வளோ வயசு கிடைக்கல. அதனால் நமக்கு இப்படின்னு. ஆனால் உங்க ஊர் சூப்பருங்க, அருமையாக வருது காற்று. இந்த காற்றுக்கே உட்காந்துருக்கலாமா இருக்கு, இல்லைன்னா இறங்கி டீ குடிக்க போயிருப்பேன் நேரம். நான் வரையிலே சொல்லிட்டு வந்தேன் அவங்கள்ட்ட எல்லாம் கூட, என்னங்க இப்படி காற்று அடிக்குது அப்படின்னு. அவர் அவர்கிட்ட கூட கேட்டேன். ரொம்ப நல்லா காற்று அடிக்குது இந்த ஊர். எனக்கும் இந்த ஊருக்கும், உங்கள் ஊரை பெருமைப்படுத்துறதுக்காகலாம் சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி எல்லா சிறப்பு இருந்துருக்கு சொல்ல மாதிரி இன்னும் எல்லா ஊரையும் சொல்லலாம் மாட்டேன். இந்த ஊர் எங்கே இருக்குன்னா எனக்கு பெருசாக ஐடியா இருந்ததே கிடையாது. ஆனால் நான் சின்ன வயசில் இருக்கிறப்போ நாங்கள் கடலை மில், ஆயில் மில், அந்த மாதிரி ஃபேமிலி, எங்கள் ஃபேமிலிஸ் எல்லாருமே. ஸோ வெள்ளைக்கோயிலுக்கு சரக்கு போகுது, வெள்ளைக்கோயிலுக்கு பாரால் போகுதுன்னு எங்கள் லாரியெல்லாம் இங்கே வரும். வரையில் தான் அதெல்லாம் கேட்டு வந்தேன், வெள்ளைக்கோயில் காங்கேங்கிறது எண்ணெயெல்லாம் இருக்க ஏரியாவா அப்படின்னு. இப்போ அவ்வளோ இல்லைங்க, அப்போல்லாம் நிறைய இருந்துச்சு அப்படின்னாங்க. அந்த வகையில் லாரி இந்த ஊருக்கு வருங்கிற அளவுக்கு எனக்கு வெள்ளைக்கோயிலை பற்றி தெரியும். ஸோ அந்த இடத்துக்கு இப்போ நம்ம வந்திருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். இரண்டாவது ஆச்சரியமான விஷயம், இந்த மாதிரி ஊர்லலாம் புக் எக்ஸிபிஷனுக்கு மேலே எவ்வளோ பேர் வரப்போகிறாங்க அப்படின்னு நினச்சேன். உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயங்க, இவ்வளோ பேர் வந்திருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஆக்சுவலாக இந்த டேட்டு என்கிட்ட இல்லை. ஜனனி பாலுன்னு என்னுடைய நண்பர் ஒருத்தர் தான் இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை அழைச்சிருந்தார் இவங்க சார்பாக. அப்போ இந்த டேட்டு வேறு ஒருத்தங்களுக்கு கொடுத்துருந்தோம். அப்போது அவர்கிட்ட நான் சொன்னேன், இல்லைன்னா இந்த டேட்டு இல்லை அப்படின்னு. அப்புறமா அவர் சொன்னார், இல்லை ஒரு இளைஞர் நற்பணி மன்றம் யங்ஸ்டர்ஸாக சேர்ந்து பண்ணுறாங்க, அதுக்காக நீங்கள் மாற்ற முடியும்னா பாருங்கள் அப்படின்னாரு. அப்புறம் அவங்க பேசி அந்த டேட்டை அதை கேன்சல் பண்ணி இது கொடுத்தேன். உண்மையிலேயே இளைஞர்களால் இவ்வளோ பெரிய விஷயம் செய்ய முடியுங்கிறது சந்தோஷம், வாழ்த்துக்கள். எனக்கு எல்லார் பேரும் தெரியலை, இங்கே உட்காந்துருக்க பசங்கள்லேருந்து மேடையில் உட்காந்துருக்கக்கூடிய சின்ன பசங்க வரைக்கும் உங்களையெல்லாம் சொல்ல ரைட்டா. நீங்கள் பாட்டு எங்குன்னு ஃபீல் பண்ணிட்டு எதுவும் பண்ணிடக்கூடாது. அங்கே இருக்கக்கூடிய சின்ன பசங்கள்லேருந்து இட்ஸ் குட் ஒன். ஏன்னா இனிஷியேட் பண்ணுறது அவங்க பண்ணுறது அப்படிங்கிறப்போ, முன்னாலாம் பெரியவங்க பண்ணி சின்னவங்களாம் வருவாங்க, இப்போ சின்னவங்களாம் செஞ்சு பெரியவங்களாம் அதை சப்போர்ட் பண்ணுறாங்க. காலம் மாறி இருக்குங்கிறது அதுதான். ரொம்ப மகிழ்ச்சி. ஆக்சுவலாக எனக்கு என்னமோ ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு நிமிஷம். அவருக்கு தலைப்புலேன்னு வருத்தப்பட்டார், எனக்கு தலைப்பு இருக்குன்னு நான் வருத்தப்பட வேண்டியிருக்கு இப்போ. ஏன்னா இந்த தலைப்பு என்னை கேட்காமல அவங்களே போட்டாங்க. எனது அலமாரியில் ஒரு 5 ட்ரெஸ் இருக்கு, ஒரு 10-15. இது ஒரு நம்பிக்கை உங்களுக்குலாம் இல்லை, நீங்களாவே ஒரு கற்பனையில் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரிடம் 125 கோட்டுகள் இருக்கும், அதை அவர் இப்படி போடுவார், ஒன்றாக மாட்டி இருக்கும். சினிமாவில் வரும் முதல் சீனை போல அவர் துறந்தவுடன் அது வரிசையாக இருக்கணும். உங்கள் எல்லாருக்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். பாயிண்ட் நம்பர் 1, என்கிட்ட கோட்டே இல்லை. அந்த கோட்லாம் நிகழ்ச்சிக்காக அவங்க தயாரித்து அவங்க கொடுப்பாங்க. 2வது, எனக்கு கோட்டே போடவே தெரியாது, இப்படி கையை நீட்டவே மாட்டி விடுவாங்க. 3வது, இந்த கோட் போடுற ரகசியத்தை நாடு முழுக்க சொல்ல வேண்டிய நெருக்கடி இருக்குது, நேர வேற இல்லை, இருந்தாலும் கேட்டதுனால சொல்கிறேன். நிகழ்ச்சி ஆரம்பித்தப்போ முன்னாலாம் பார்த்தீங்கன்னா டிவியில் இப்படி நின்று பேசுகிற மாதிரி பண்ணுவாங்க இல்லையா. இந்த நிகழ்ச்சி தான் முதல் முறையாக ஒரு டிஸ்கஷன் ஃபார்மேட்டில் இருந்துச்சு. இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே போகணும், திரும்பி நிற்கணும், அப்படி பார்த்து பேசணும். இந்த ஹெலிகாப்டர் நிறுத்தினா தேவையில்ல, ஒரே சத்தமாக இருக்கேனே நான் போகிற பக்கம்லாம் வருதுன்னு. இதுலேருந்துலாம் தப்பிச்சு தான் மனுஷரை பார்க்கலாம். இங்கே இங்கே ஒரு 10 லைட்டு போட்டிருக்காங்க, இங்கே ஒரு 10 லைட்டு போட்டிருக்காங்க, மேலே ஹெலிகாப்டர் பறக்குது, கீழே 2 கேமரா இருக்குது, கண்ணெலாம் பளிச்சுக்குது. இதை சித்த நிறுத்த முடியுமா? இங்கெல்லாம் யார் இருக்காங்கன்னே தெரியல எனக்கு. லேசாக திருப்பியாக வைக்கலாமா? டிம் பண்ணிங்கண்ணே, எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் பண்ணிங்க கொஞ்சம். வெளிச்சத்தை மக்களை நோக்கி திருப்புங்கள். எப்படி அரசியல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி இருக்கா? இப்போ தெரியுது மனுஷரை. ஏன்னா எந்த மூஞ்சி தூங்குது, எந்த மூஞ்சி பார்க்குதுன்னு தெரியணும். 2வது வேற மாறி கறக்கை அடிக்கிற நேரமாக இருக்குது. அவர் சொன்னார், எங்கள் மக்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இருந்து பார்ப்பாங்க சார் அப்படின்னாரு. ஆமாம்மா, 9 மணி வரைக்கும்னாலும் நீங்கள் அடுத்த 5 நிமிஷத்தில் வீட்டுக்கு போயிடலாம், நான் எப்போ போகிறது? ஸோ அந்த நிகழ்ச்சியில் அங்கேயும் இங்கேயுமா போயிட்டு வரக்கூடிய ஒரு மாதிரியான நிகழ்ச்சியாக இருந்த காரணத்தினால என்னென்னா, இங்கே ஒரு பேட்ரி இருக்கும், இந்த இடத்துல ஒரு மைக்கோட ரிசீவர் பேட்ரி இருக்கும். இது 2 இப்படி நீட்டிட்டு இருக்கும், அதோட ஒயர்லாம் தொங்கும், காதுலேருந்து ஒன்று தொங்கும், சட்டையிலேருந்து ஒன்று தொங்கும். அதோடு நான் நடந்து தெரிஞ்சால் பார்க்குறதுக்கு மனித வெடிகுண்டு மாதிரியே இருக்கும். அதை மறைக்கிறதுக்காக போட்டது தான் கோட்டு. சரியா? இது என்னமோ மேஜிக்கார மாதிரி இந்த கோட்டுக்குள்ளேருந்து தான் இவர் என்னென்னமோ சொல்கிறாரு அப்படின்னீங்களா எனக்கு கூட. நான் என் கல்யாணத்துக்கே கோட்டு போடல தெரியுமா இல்லையா? அவ்வளோ கடுப்பு எனக்கு அது மேலே. மே மாத வெயிலில் நீங்களாம் சௌரியமாக போட்டு நான் கல்வியில் உட்காந்துருக்கேன், ஒருத்தர் கோட் போட்டு நிகழ்ச்சி நடத்தி பாருங்கள், அப்போ தெரியும் அதோட கஷ்டம். பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், போட்டிருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஓகே, இப்போ அது மேட்ரு கிடையாது. எனது அலமாரியில்னு ஒரு நிகழ்ச்சின்னு வச்சுருக்காங்க. நான் 2 விஷயங்கள் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்றேன். ஆக்சுவலாக பெரும்பாலும் இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு நான் போகிறப்போ உங்கள்கிட்டே மைக்கு ஆரம்பிச்சிருச்சா? இன்றைக்கி ஆக்சுவலாக தோனி ஒரு ஹெலிகாப்டர் ஷாட் தூக்குவார்னு நினச்சேன், கடைசி வரைக்கும் நடக்கலை, இங்கே தான் ஓடுது.
அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்தியா பங்களாதேஷ் மேட்சை விட்டுட்டு இந்தியர்கள் இங்கு பேச வந்திருப்பதை பார்க்க வந்திருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. 1 விக்கெட் டவுனு, 1 விக்கெட் போயிருக்கு. 4.5 ரன் ரேட் தான், அநேகமாக ஜெயிச்சிடலாம். அது அவங்கள 2 அவுட்டா? அப்போ நீங்கள் பேசின எதையும் கேட்கல. ஐ லைக் திஸ் நேர்மை. எனக்கு இந்த டீலிங் பிடிச்சிருக்கு. நான் மட்டும்தான் அதை குறுக்க பார்க்குறோன்னு எனக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் இருந்துச்சு. ஆனால் இதுக்கப்புறம் எவன் பாப்பான்னு வேறு தெரியலையே. ஓகே, நான் 2 பொதுபால் இப்படி என்ன பண்ணுவேன்னா, நான் கேட்டுருவேன் உங்ககிட்ட. ஏன்னா பல்வேறு விதமான மனிதர்கள் இருக்கக்கூடிய அரங்குகளுக்கு போகிறப்ப நம்ம பேசக்கூடிய விஷயங்கள் ஒன்றை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய அரங்கத்தில் இருக்கிறவர்கள் என்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறார்களோ அதை பேசுவது உத்தமம் அப்படின்னு நினைக்கிறதுனால அவங்கள்ட்ட கேட்பேன், என்ன தலைப்பில் நான் பேசணும் நீங்கள் சொல்லுங்கள், அந்த தலைப்பில் நான் பேசிட்டு போயிறேன். நான் பள்ளிக்கூடத்தில் கல்லூரி நாட்கள்லாம் படிக்கிறப்ப சிறப்பு விருந்தினர்கள்லாம் நிறைய பேர் வருவாங்க, அருமையாக பேசுவாங்க. ஆனால் ஹாஸ்டலில் போய் பேசிப்போம், நல்லா இருந்துச்சுல, ஆனால் என்னடா பேசினாரு அப்படின்னு பேசிப்போம். அவர் நல்லா தான் பேசியிருப்பார், நல்ல விஷயமா தான் இருக்கும், ஆனால் நமக்கு தேவையாக இருக்காது. அதனால் என்ன விஷயம் தேவைன்னு இங்கே ஒரு முறை இருக்குது நம்ம ஊரில். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் புக் எக்ஸிபிஷன்னா புக்கை பற்றி பேசணும், கல்யாணம்னா கல்யாணத்தை பற்றி பேசணும், என்ன ஃபங்க்ஷனோ அதை பற்றி தான் பேசணும்னு ஒன்று இருக்குது. எல்லாரும் அதை பற்றியே பேசினா எப்படி கேட்பாங்க? அந்த ஒரு சிக்கலும் இருக்கிற காரணத்தினால. பட் முதல்ல நான் சில விஷயங்கள் உங்களுக்கு புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா அதை பற்றி நிறைய மித்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் நம்ம ஊரில் இருக்குது. இந்த படிப்பது குறித்து ஒரு பெரும் பார்வை இருக்குது. முதல் முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மளை பற்றி தப்பாக பேசினா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் உலகத்திலே பெஸ்ட் நம்ம தான். அடுத்தவனை தப்பாக பேசினா கூட சிச்சி அமெரிக்கன்ஸ்லாம் அப்படி கிடையாது, ஐ நோ இட் அப்படிமாங்க. என்னமோ பக்கத்து வீட்டில் அமெரிக்கன் எவனோ இருக்க மாதிரியும், இவங்க 25 ரூபா கடன் கொடுத்து அவன் அதில் வாழ்கிற மாதிரியும். அமெரிக்காவில் அப்படி கிடையாது, அமெரிக்காவை நம்ம பார்த்து கிடையாது. ஃபின்லாந்திலே கல்வி முறை எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லுறது. ஃபின்லாந்து எங்கே இருக்குன்னே நமக்கு தெரியாது. நம்மளை பற்றி கேவலமாக பேசுறதுல நம்மளை அடிச்சுக்க யாரும் உலகத்திலே கிடையாது. அவ்வளோ கேவலமாக நம்மளை பற்றி பேசுறது நமக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அடிப்படையில் பார்த்தா நம்ம நாட்டில் எவனுமே படிக்கிறதே கிடையாது, அப்படி தானே? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புத்தகம் படிப்பதே கிடையாது. கொஞ்சம் வயசாகிட்டாலே நாங்கள்லாம் மோசம் சொல்லிப்பிடுங்களா சார், இப்போல்லாம் அம்மா அப்பாவை பார்த்துக்கிறது இல்லை. இன்னும் சொல்லட்டுமா, உண்மையிலே இப்போது தான் அம்மா அப்பாவை பார்த்து கொள்ளக்கூடிய இளைஞர்கள் அதிகம். ரியாலிட்டி அதான். இதற்கான யதார்த்தமான காரணங்கள் முன்னை விட அதிகமாக இருக்கிறது. காரணம் பொருளாதார ரீதியாக அதிகமாக வளர்ந்திருக்கிறோம் என்பது ஒன்று. இரண்டாவது, பெண்களுக்கான சூழல் மாறி இருக்கிறது என்பது இரண்டாவது. முன்னாலெல்லாம் உங்களெல்லாம் கல்யாணம் பண்ண காலகட்டத்தில் நீங்கள் சொல்கிறது தான் சட்டம். இப்போ அப்படிலாம் கிடையாது, ரைட்டு தானே? நீ ஓ அம்மா அப்பா பார்த்துக்கிறல, நானே அம்மா அப்பா பார்த்துப்பேன். அப்போ நாங்கள் 2 பேருமே சேர்த்து 2 அம்மா அப்பாவையும் நல்லா பார்த்துக்கோ. தயவு செஞ்சு மறுபடி நாமவே தவறானவர்கள்ட்ட ஒரு பொது அபிப்பிராயத்திற்குள்ளே உள்ள வர வேண்டாம். அந்த பிரச்சனை அடுத்தது. ஓகே, நம்ம பற்றின மித்ஸ் அண்ட் பிலீஃப்ஸில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் பற்றின அல்லது படிப்பை பற்றி மிக முக்கியமான பார்வைகள் ஒன்று, இந்தியர்கள் பெரிய அளவுக்கு படிப்பது இல்லை அப்படின்னு. இல்லை தானே? நம்மளாம் பெருசாக படிக்கிறது கிடையாது. வெஸ்ட்ல எல்லாம் பயங்கரமாக படிக்கிறாங்க, அமெரிக்கர்கள் கடுமையாக படிப்பார்கள், உலக நாடுகள் எல்லாம் பயங்கரமாக படிப்பாங்க, யூரோப்காரெல்லாம் பயங்கரமாக படிப்பான், நம்மெல்லாம் படிக்கிறது இல்லைன்னு. ஆனால் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமான நேரம் படிக்கிறவர்கள் இந்தியர்கள். நம்பர் 1 உலகத்திலேயே. வேற எங்கே இல்லை. வாரத்துக்கு 10 மணி நேரம் 42 செகண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோமா? 10 மணி நேரம் 42 நிமிஷம். என்னன்னா நம்ம படிக்கக்கூடிய ஃபார்ம்ஸ் வேறையாக இருக்குது. இன்டர்நெட்டில் படிக்கிறோம் அல்லது வேறு வழியாக படிக்கிறோம். இதுக்கு நடுவில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. படித்தா தான் பிழைக்க முடியுங்கிற ஊரில் இருக்கிற காரணத்தினால பாடப்புத்தகம் நிறைய படிக்கிறோம், காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நிறையா படிக்கிறோம், துருக்கு முட்டைகள் நிறையா படிக்கிறோம், பக்கத்து வீட்டில் என்ன நடக்குதுங்கிறத எழுதி வச்சு சொல்கிறோம். இந்த மாதிரி பல விஷயங்களை படிக்கிற காரணத்தினால உலகத்திலேயே அதிகமாக படிக்கக்கூடியவர்கள் இந்தியர்கள் தான். நம்முடைய பொது அபிப்பிராயத்தில் வெள்ளைக்காரன் அதிகமாக படிக்கிறான் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்குது. படிப்பு குறித்த ஒரு வாழ்க்கை நமக்கு எப்படி வந்துச்சுன்னு முதல்ல நம்ம உள்வாங்கிக்கணும். முதல்ல நம்ம குற்றவாளியா இல்லையா, நம்ம சரியானவனா தப்பானவனான்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும் இல்லையா? சரியானவனா மேம்படுத்திக்கலாம், குற்றவாளினா சரி பண்ணிக்கலாம். நம்மளை குற்றவாளினே முடிவு பண்ணிக்கிட்டு சரி பண்ணுறதே காலம் முடிச்சுன்னா எப்போ மேம்பாடு அடைகிறது? நம்மளுடைய எல்லா பிரச்சனையும் தான் நம்மளை குற்றவாளின்னு நினைக்கிறது. இந்த பூரா பயல்களும் மோசம். இப்போ இருக்க பயல்கள்லாம் பயங்கர மோசம். நீங்களும் உலகமாக உத்தமர்கள். இந்த காலத்தில் பசங்களே சரியில்லை. ஒரு 50 வயசாகிட்டாலே இந்த பிரச்சனை வந்து வீட்டில் எல்லா அப்பாக்களும் இதை ஆரம்பிச்சிருங்க. இந்த காலத்தில் பசங்கள்லாம் மோசம். ஓ, நீங்களாம் என்ன பண்ணீங்க? உங்கள் காலத்தில் குட்டிச்சோர்னு ஒரு பேர் இருந்துச்சு, ரைட்டா? இப்போ இருக்கா? முதல்ல உங்களுக்குலாம் நேரம் இருந்துச்சு. இப்போ இருக்க பயல்களுக்கு நேரம் இருக்கா? இருக்க கொஞ்சம் நெஞ்ச நேரத்துக்கு இது மாதிரி புக் எக்ஸிபிஷன் அது இதுன்னு பண்ணி கெடுத்து போயிடறாங்க. ஏன்டா அப்படி தெரியுது? ஜாலியாக இருக்கலாம்ல. இந்த பச்சை மண்ணை பார்த்து இந்த காலத்து பிள்ளைய கெட்டு போச்சுங்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் செட்டில் ஆகிறது தான் கல்யாணம், ரைட்டு தானே? ஞாபகம் இருக்கா? 25 ஆண்டுகளுக்கு முன்னதாக திருமணம் பண்ண பார்ட்டிலாம் திருவிழாவில் வம்பிழுத்து, வரப்பு பிரச்சனையில் என்ன பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியா, என்ன பொண்ணை கையை பிடிச்சி இழுத்தியான்னு இழுத்து, அப்புறமா வேறு வழியே இல்லாமல் ஊரில் எவனுமே பொண்ணு கொடுக்காம அப்பாக்கார போய் தன் தங்கச்சிக்கிட்ட நீ தாண்டி அத்தாக்காரி ஓம்பளே தான் கொடுக்கணும், அதை தனியாக கூட்டி போட்டு அழுது, வேறு வழியிலேயே முறப்பண்ணாச்சுன்னு அதை கட்டி கொடுத்து, அப்படியே ஒரு வீட்டையும் கொடுத்து, காணி நிலமும் கொடுத்து, இதை வச்சு பொழைச்சிக்குங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கு பேர் கால்கட்டு, சரியா? கல்யாணத்துக்கு இப்போ பேர் என்ன? கால்கட்டு. இப்போ அப்படி ஒரு பேரே கிடையாது. அக்கா தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணிட்டு அம்மா அப்பாவுக்கு மருத்துவ செலவை பார்த்து ஊருக்குள்ளே சொந்த வீடு கட்டி வாழ்க்கையில் என்ன வச்சு ஒரு பொண்ணை வச்சு என்னால் வாழ முடியுங்கிற நம்பிக்கை வந்த பிறகு காசு பணம்லாம் சேர்த்து 32 வயசில் ஒருத்தன் கல்யாணம் பண்ணுறான். அவன் பொறுப்பு இல்லையா அவங்களுக்கு? அப்போ நம்ம பற்றி நம்ம என்ன அபிப்பிராயம் வச்சுருக்கோம்? நாம் மோசமானவங்க.
நம்மகிட்ட நம்முடைய பெரிய சிக்கல் என்ன, நான் மோசமானவர்கள் நம்பிக்கொண்டே இருக்கிற காரணத்தினால சரி செய்தலிலேயே நம்முடைய வாழ்க்கை போகுது. அது இதுவாக இருந்தாலும் சரிதான், படிப்பாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, பேச்சாக இருந்தாலும் சரி, உறவுகளுடன் புழங்குவதாக இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் நாம் தவறானவர்கள் என்ற ஒரு பொது பிம்பம் கட்டமைக்கப்படுவதால் சரி செய்வதில் நம்முடைய காலம் கழிகிறது அன்றி மேம்பாடு அடைவதில் நம்ம காலம் போறதே கிடையாது. சரின்னு எப்போ நினைக்கிறோமோ அப்போ தான் மேம்பாட்டை நோக்கி போக முடியும். உண்மையிலேயே நம்ம சரியா தப்பான நம்மள பூரா பயில கெட்டவன் அப்படின்னு மட்டும் வாட்ஸ்அப்பில் வரட்டுமே, உறவுகள் அத்தனையும் போய் மாமங்காரனா கெட்டவன், நண்பன் துரோகம் செய்கிறவன், எதிர் வீட்டுக்காரன் கொள்ளையடிப்பதற்காக காத்திருக்கிறான், அதோ அந்த மிருகங்கள் வருகின்றன, எல்லோரும் தாழ்வான பகுதியில் ஓடி ஒளிந்து கொள்ளுங்கள், அந்த லெவலுக்கு உண்மையில நம்மளால அவ்வளோ கெட்டவனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பொதுவாக நம்ம அடிக்கிறோமே, இந்த காலத்துலலாம் அம்மா அப்பாக்கெல்லாம் பிள்ளைகள்கிட்ட நேரமே செலவிடுறதில்ல. நம்மளாம் குற்றவாளிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கா இல்லையா? சே, பிள்ளைகளுக்கு நம்ம நேரமே செலவிட மாட்டேங்கிறோம் அப்படின்னு நைட்டு தூங்கி எந்திரிச்சு உட்காந்து பிள்ளையே பார்த்துக்கிட்டு இருக்குது குறுன்னு. ஆழமாக யோசிச்சு பாருங்கள், இதை நம்மகிட்ட சொல்கிறவங்கலாம் பிள்ளையோட நேரம் செலவழிச்சாங்களா? நீங்கள் உங்களுடைய அப்பாவும் அம்மாவும் உங்களோடு நேரம் செலவழித்ததை விட நீங்கள் உங்கள் பிள்ளையோடு செலவழிக்கும் நேரம் மிகவும் அதிகம் என்பதுதான் உண்மை. அதான் ரியாலிட்டி. இது புரிஞ்சா தான் பிள்ளைய அடுத்த லெவலுக்கு எப்படி எடுத்துட்டு போகணும் தோணுமே ஒழிய, என் பிள்ளைய நானே பார்த்துக்கல, எனக்கே கில்ட்டியாக இருக்குது. இந்த பாருங்க, இவ்வளவுக்கு நடுவுலையும் கூட 2வது ரோல் ஒரு பொண்ணு அந்த பிள்ளைய கீழே இறக்கவே இல்லை, மணியிலே வச்சிருக்கு. நம்ம அப்பாக்கெல்லாம் நம்மளை தூக்குனதே கிடையாது, தெரியுமா இல்லையா? ஆம்பளை புள்ளையை தூக்குனா அசிங்கம்னு சொன்ன ஊர், இப்போ பொண்டாட்டியை மட்டும் நிறுத்திவிட்டு புள்ள பேகு ஹேண்ட் பேகு கட்சி போட வாசலில் நிற்கிறாங்க, அதுக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ தூரம் வளர்ந்த பிறகு அப்போ ஆம்பளை மோசமா இல்லை? நம்ம பிள்ளைகளோட நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லையா? எல்லா அம்மாவும் டியூஷன் சொல்லி கொடுக்குறதுலே பாதி வாழ்க்கை கழியுது. இப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது இல்லையா? நீங்கள் போய் பாருங்கள், பெருநகரங்களில் மட்டும் இல்லை, சிறுநகரங்களில் மட்டும் இல்லை, எல்லா இடத்துலையும் அம்மாக்கள் ஸ்கூட்டிகளில் கொண்டு போய் பிள்ளைகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க. பிள்ளை அவன் பாட்டுக்கு ஸ்கூலுக்கு போனால் அவன் பாட்டுக்கு வந்தான். 7 பிள்ளை 8 பிள்ளை இருந்தப்போ 4வது பிள்ளை என்ன படிக்கிறான்னு கேட்டால் அப்பாவுக்கு டக்குன்னு தெரியாது. முதல்ல அவன் 4வது பிள்ளையானே தெரியாது, இவன் எத்தனாவது அப்படின்னு இருக்கும். என் கடன் பெற்றுக் கொடுப்பது மட்டுமே, மீதியெல்லாம் முன் பொறுப்பு. இப்போ நம்ம புரிஞ்சுக்கணும், குடும்ப வாழ்க்கையில் நம்ம பங்கெடுக்கிறோமா இல்லையா? எடுக்கிறோம். முன்னை விட குழந்தைகளை சிறப்பாக தான் பார்த்துக்கிறோம் முதல்ல நம்ப ஆரம்பிச்சா தான் பிள்ளைங்களை எடுத்து கொண்டு போக முடியும். குற்ற உணவோடு இருக்கக்கூடிய மனசு குறைகளை சரி செய்வதை பற்றி மட்டும்தான் கவலைப்படும். புரிதலோடு இருக்கக்கூடிய மனசு மட்டும்தான் அடுத்த இடத்தை நோக்கி பயணிக்கும். தயவு செய்து வாழ்க்கையை புரிஞ்சுக்கங்க. நம்மளை கெட்டவன்னு நம்மளை சித்தரித்து கொண்டே இருப்பது எவ்வளோ காலம் இருக்க முடியும்? நம்ம ஆளுங்க படிக்கிறது இல்லைன்னு ஒரு பொதுப்பின்மை கட்டமைக்கப்படுகிறது. உலகத்தில் இவ்வளவு பணக்கார நாடுகள் இருக்குது, அறிவார்ந்த நாடுகள் இருப்பதா கிளைமேட் அவன் நம்ம அளவுக்கு படிக்கிறதே கிடையாது. 10 hours 47 minutes ஒரு வாரத்துக்கு சராசரி இந்தியன் படிச்சுட்டு இருக்கான். எது? இன்டர்நெட் போக, டிவி போக, காசி பேசினது போக, பக்கத்து வீட்டில் இருந்து நடந்துச்சுன்னு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருந்தது போக நமக்கு இவ்வளோ நேரம் இருக்குன்னா அப்போ நம்ம எப்படி படிக்கணும்னு யோசிச்சு பாருங்க. டாப் 10 லிஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, முதல்ல இந்தியா, 2வது தாய்லாந்து, 3வது சைனா, 4வது பிலிப்பைன்ஸ். இவங்க அவ்வளவுமே ஆசிய நாடுகள். ஆசிய நாடுகள் தான் பெரிய அளவுக்கு அறிவில்லைன்னு சொல்றாங்க. 4வது பிலிப்பைன்ஸ், 5வது ஈஜிப்ட், 6வது செக் குடியரசு, 7வது ஸ்வீடன், 8வது பிரான்ஸ், 9வது ஹங்கேரி, 10வது சவுதி அரேபியா. 1947 சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு படிக்கக்கூடிய அளவு என்பது 6 மடங்கு இந்தியாவிலே அதிகரித்திருக்கிறது. ஒரு இடத்துலையும் குறையவே இல்லை. முதல்ல நாம படிக்கிறவன் முடிவு பண்ணோம். இப்பதான் என்ன படிக்கிறதுன்னு பேசலாம். இல்லைன்னா என்ன தெரியுமா, நாமெல்லாம் படிப்பதே கிடையாது, நமக்கு அறிவே கிடையாது. என்ன அறிவு கிடையாது? நம்ம நல்லா படிக்கிறவனுக்கு முதல்ல நம்மளை பற்றின பெருமிதத்தை உருவாக்குங்கள். பெருமிதத்தின் மீது தான் சாம்ராஜ்யங்களை கட்டமைக்க முடியுமே ஒழிய குற்ற உணர்வுகளின் மீது சாம்ராஜ்யத்தை கட்டமைக்கவே முடியாது. நான் யார் என்பது குறித்த புரிதல் எனக்கு தெளிவாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் என் மீதான பெருமிதங்கள் மீது தான் நான் கட்டமைக்க முடியும். நானே குற்றவாளி, நானே கில்ட்டி கான்ஷியஸ், எல்லாரையும் குற்றவாளியாகவே வச்சிருக்காங்க இல்லையா? ஒரு அம்மா தன் பிள்ளையை சரியாக பார்த்துக்கொள்ள முடியவில்லை என்ற குற்ற உணர்வுலேயே காலம் கழிக்கிறார். ஒரு தந்தை நான் நேரம் செலவழிப்பதே இல்லை பிள்ளைகளோடுங்கிற குற்ற உணர்வுலேயே காலம் கழிக்கிறான். ஒரு பிள்ளை நான் எவ்வளவு படித்தாலும் நல்லா படிக்கலன்னு சொல்கிறாங்க, அப்போனா நான் நல்லா படிக்கலை போல் இருக்குங்கிற எண்ணத்தோடே காலம் கழிக்கிறான். சொந்தக்காரெல்லாம் எவனும் உண்மை இல்லைங்கிற காலத்தோடே காலம் கழிக்கிறான். நாமெல்லாம் படிக்கிறதே இல்லை மக்குங்கிற எண்ணத்தோடே காலம் கழிக்கிறான். ஒரு பொய்யான பிம்பம் உங்கள் மீது சுமத்தப்படுகிறது. அதை நீங்கள் நம்பிக்கொண்டு வாழ்க்கையில் கரெக்ஷன்லேயே ப்ராசஸ் போதே ஒழிய டெவலப்மெண்ட்டில் ப்ராசஸ் இல்லை. when you guys are ready to accept that we are voracious readers, then only we can think about the developments. Otherwise we have to talk about how to read. Reading habits of Indians அப்படின்னு ஒன்று மக்கு மேட்டர் எடுத்து படிச்சுட்டு இருக்கணும். நம்ம நிறைய படிக்கிறோம். என்ன பிரச்சனைனா சீரியஸ் லிட்ரேச்சர் படிக்கிறது, அதான் நம்ம பிரச்சனை. நம்ம நிறைய படிக்கிறதுல முதலிடத்தை பெறுவது எதுவென்று உங்களுக்கு தெரியுமா? இப்போ கூட இந்த புக் எக்ஸிபிஷன் ரிசல்ட்டை கடைசியில் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். முதலில் சமையல் குறிப்புகள், 2வது மோட்டிவேஷன் புத்தகங்கள், 3வது செல்வந்தர் ஆவது எப்படி, இதுதான் நமக்கு. அதுக்கப்புறம் தான் சீரியஸ் லிட்ரேச்சர். ஒரு சாதாரண ஒரு மோட்டிவேஷன் புத்தகம் பெரிய அளவுக்கு விற்கிது, ரைட்டா? இப்போ என்னுடைய புத்தகங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 5 லட்சம் காப்பியெல்லாம் விற்றுருக்கு. இத்தனைக்கு நான் நியாயமாக தலைப்பு வச்சேன், ப்ளீஸ் இந்த புத்தகத்தை வாங்காது, ஏன்னா அதில் ஒன்றுமே இல்லை. இந்த நாணயம் முடிச்சு போச்சோ என்னமோ தெரியல, அவ்வளோ பேர் வாங்குறாங்க. அப்போ என்ன எனக்கு ஏன் மோட்டிவேஷன் புக் அதிகம் விற்கிது அப்படின்னு கேட்டால், மனிதர்கள் நான் மோட்டிவேட்டடாக ஃபீல் பண்ணுறான்.
இந்த உலகமே மோசமானதாக இருக்கிறது, நான் குறையானவனாக இருக்கிறேன், எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியல, நான் எப்படி இந்த தடைகளை உடைத்துக்கொண்டு வெளியே வருவது அப்படிங்கிற ஒரு நெருக்கடிக்குள்ளே வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். முதல்ல புரிஞ்சுங்க, ஜீவிதம் மனோகரமானது, இந்த உலகம் அற்புதமானது, மனிதர்கள் நல்லவர்கள். எப்போ ஒரு பாசிட்டிவ் வைப் நம்மளை சுற்றி இருக்குதோ இந்த உலகம் நல்லா இருக்க நமக்கு நம்பிக்கை வரும். நல்லா இருக்கக்கூடிய உலகத்தில் தானே வாழ்க்கையில் ஜெயிக்கிறத பற்றி யோசிக்க முடியும். மோசமான ஒரு உலகத்துக்குள்ள பொழைச்சிக்கிறத பற்றி தான் யோசிக்க முடியும். ரைட்டா? நாமெல்லாம் பொழைச்சிக்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால தான் மோட்டிவேஷன் தேவைப்படுது. தினந்தோறும் காலையில் எழுந்திருச்சு இந்த நாள் எனக்கு இனிய நாளாக அமையும், கண்ணாடியை பார்த்து சொன்னால் அமைஞ்சிருமா? ஏன் இப்போ சீரியஸ் லிட்ரேச்சர் நமக்கு படிக்கவே மாட்டேங்கிறோம்? அற்புதமான பல புத்தகங்கள் உள்ளே இருக்குது. ஜெயகாந்தோடது இருக்குது, எஸ் ராமகிருஷ்ணனோடது இருக்குது, அவர் வேள்பாரி புத்தகம் ஒன்று பார்த்தேன், எக்கச்சக்கமான புத்தகங்கள், ஜெயமோகனுடைய புத்தகங்கள், சீரியஸ் லிட்ரேச்சர், அதெல்லாம் தொட்டு படிக்கலாம். ஆனால் நமக்கு முழுக்க முழுக்க எங்கிட்ட நம்மளுடைய மனசை திருப்பிட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட், மோட்டிவேஷன், சமையல் குறிப்பு, சாமி புத்தகம் சுற்றி நம்முடைய படிப்புக்கு ஒரு பாரம்பரியம் இங்கே இருக்குது. அதில் ஒரு சில இடரல்கள் இருக்குது. நம்ம எக்ஸ்டென்சிவ் ரீடிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் தான். எக்ஸ்டென்சிவ் ரீடிங்னா படித்ததே திரும்ப படிச்சுக்கிட்டே இருப்போம், ஆழமாக படிச்சுட்டே இருப்போம். ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் என்ன வேறு இத்தியாதி வகையறாக்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு தினந்தோறும் காலையில் முதல் பக்கத்துலேருந்து மூணாவது பக்கத்துலேருந்து ஆறாவது பக்கம் 300 பக்கத்தை படித்து முடிச்சப்போ மறுபடியும் முதல்லேருந்து சந்தானம் சொல்கிற மாதிரி மோண்டு பேண்டு கல்விங்கிற மாதிரி மறுபடியும் 1ஆம் பக்கத்துலேருந்து 5ஆம் பக்கம், 5ஆம் பக்கத்துலேருந்து 10ஆம் பக்கம், கடைசி வரைக்கும் படிப்பு மொழியை உள்வாங்க மாட்டோம். நம்ம பிரச்சனை அதுதான். We always connect with extensive reading. ஒவ்வொரு இடத்துலையும் ரீடிங் கல்ச்சர் அப்படின்னு ஒன்று இருக்குது. அவன் படிக்கிறான் நம்ம படிக்கலன்னா கிடையாது. நம்மகிட்ட இருக்கக்கூடிய மரபு ரீதியான தொடர்ச்சி என்பதே ஒரே புத்தகத்தை திரும்ப படித்துக் கொண்டிருத்தல் அப்படிங்கிறது தான். வாசிப்பை ஒழிய உள்வாங்கிறதுல நமக்கு சிக்கல் இருக்கு. அதோடைய தொடர்ச்சி தான். புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டே உட்காந்துருக்கியே படிக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் கேட்குறது. அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான், படிக்கிற மாதிரி இருக்கும், கடைசி வரைக்கும் நகரவே மாட்டாங்க. இதுக்கு நீங்கள் எங்களை குறை சொல்லப்படாது, நம்ம மரபு அப்படி. பார்த்துக்கிட்டே இருப்போம், படிக்க மாட்டோம். அப்போ we need to move from the extensive reading to elaborative reading அப்படின்னு சொல்கிறாங்க. பல்வேறு துறை சார்ந்த படிப்புகளை நோக்கி நம்முடைய பாதையை நகர்த்தணும். நம்மகிட்ட 2 பிரச்சனை தான் இருக்குது. ஒன்று, இது சம்பந்தமான மறுபடியும் எக்ஸ்டென்சிவாக படிக்கிறது, இல்லாட்டி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது. காரணம் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இதன் வழியாக ஏதோ ஒன்று கிடைக்கும் நம்புகிறோம், இதன் வழியாக வேலை கிடைக்கும் நம்புகிறோம். இதை தாண்டி வாழ்க்கை கிடைக்கிறதுக்குன்னு சில புத்தகங்கள் இருக்குது. அந்த புத்தகத்தை தேடி பயணிக்கிற போது தான் உலகத்தில் உய்வடைய முடியும். அதனால நம்ம பசங்க அகடமிக்கலி ஸ்ட்ராங்காக இருக்கான், மேடையில் எத்தனா காலுகையெல்லாம் நடுங்குது, விடாங்குது. இப்போது இவர் பேசினப்போ கூட சொன்னால் எனக்கு என்ன பேசாதேங்கிற தலைப்பில் நான் பேசுவேன்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு கட்ஸ் கிடைக்கிறதுங்கிறது த கனெக்ஷன் வித் த பீப்புள். மனிதர்களோடு அவருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு. அவர் என்ன பண்ணுறாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் பேசும்போது புரிஞ்சிருச்சு அவர் ஒரு பிஸ்னஸ் மேன். அப்போ மனிதர்களோடு இருக்கக்கூடிய தொடர்பு, 4 இடத்துக்கு போய் அறிவை தேட வேண்டும் என்ற எண்ணம், இந்த எண்ணம் தான் கொண்டு போகுது. அவர் வெறும் ஆஃபீஸராக மட்டும் இருந்தால் அவரால் பேச முடியாது. அவருக்கு மனிதர்களோடு புழங்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிற போது தான் அது தோணுது. ஆக்சுவலாக இந்தியாவில் கான்ட்ரடிக்ஷன் தெரியுமா? இந்தியர்கள் அடிப்படையில் மனிதர்களோடு புழங்குகிறவர்கள், புத்தகத்திலிருந்து வெளியே இருந்தவர்கள் தான். வெஸ்ட்டில் இருக்கவங்களாம் பயங்கரமாக படிப்பான், பயங்கரமான ஃபீலிங் வரும். எனக்குலாம் கூட நிறைய நட்சத்திர ஹோட்டல்லாம் தங்குறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தன் அங்கேருந்து வருவான், ஒரு வெள்ளைக்காரன், அவ்வளோ பொறுமையாக புத்தகம் படிக்கிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணான். ஒரு காப்பி வாங்கி வச்சுமா, இல்லை பியர் வாங்கி வச்சுட்டு அழகாக அந்த இடத்துல துண்டை விரிச்சு, நீச்சல் குளத்து பக்கத்தில் ஒரு புக்கை விரிச்சு, பார்க்கவே ஆசையாக இருக்குது. இன்னும் எப்படி உட்காந்து உள்ள 12,000க்கு ரூம் போட்டுருக்காங்க. நம்ம டிவியை பார்ப்போமா, இங்கிட்டு உருளுவோமா, அங்கிட்டு உருமா, பால்கனிக்கு சேர்த்துல வாடகை கொடுத்தோம்னா அங்கே வச்சத்தனே நிற்போமா, தேவையில்லைனாலும் பாத்ரூம் பண்ணதில் குளிப்போம், அதுக்கு வாடகை போதா இல்லையா? இந்த 12,000 ரூபாய் எப்படி கழிக்கிறதுங்களே நம்ம டைம் இருக்குது. ஃப்ரிட்ஜை திறந்து மூடுறது, சுவிட்சை போட்டு ஆஃப் பண்ணுறது, இந்த லைட்டுக்கு சுவிட்ச் எங்கே இருக்குது, இதை போட்டால் ஏமா வருவான், வேணுன்னே ரிசப்ஷன்லேருந்து கூப்பிட்டு அல்லோ அவ்வாரியோ அப்படின்னு வைக்கிறது. இதிலே பொழப்போட அவன் நீச்சல் குளத்து பக்கத்தில் இப்படி உட்காந்துருக்கானே என்ன, ஏன் அவனுக்கு படிக்கணும்னு தோணுது நமக்கு தோணலை அப்படின்னு பார்த்தா, இதுக்கான ஒரு மரபார்ந்த தொடர்ச்சி இருக்கு. ஒன்றும் அறிவாளியும் கிடையாது, ஒன்றும் முட்டாளும் கிடையாது. விஷயம் என்னன்னா, புத்தகம் என்பது இங்கு வருவதற்கு ரொம்ப காலத்திற்கு முன்னதாகவே அவர்கள் கண்டுபிடித்த ஒரு கருவி. அப்போலாம் மட்டும் டெக்னாலஜி கிடையாது, நம்ம பெரிய அளவுக்கு புக்கு கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் நான் சிறுபிள்ளையாக இருந்தபோது கூட ரஷ்ய மறுபதிப்புகள் தான் இங்கே அதிகமாக வரும். ரஷ்யாவிலிருந்து வரக்கூடிய புத்தகங்களாக பார்த்தீங்கன்னா இப்போ லைப்ரரிஸில் பழைய புத்தகங்களாக நீங்கள் போய் பார்க்கலாம். நிறைய மொழிபெயர்ப்பு புத்தகங்கள் தான் உண்டு. இங்கே அந்த அளவுக்கு பெரிய ரைட்டர்ஸே குறைவாக இருந்தக்கூடிய ஒரு காலகட்டம் அது. அதற்கெல்லாம் முன்னதாக ரொம்ப காலத்துக்கு முன்னாலே அவன் பேப்பரையும் பிரிண்டிங்கையும் கண்டுபிடிச்ச காரணத்தினால வெஸ்ட் எப்படின்னு எடுத்துக்கிட்டா, யூரோப் உள்ளிட்ட பல நாடுகள் குளிர் பிரதேசங்கள், வெளியே வரவே முடியாது. ஒரு காலகட்டத்திலலாம் மைனஸில் இருக்கும். இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி கூட அப்போ கிடையாது. அப்போ அவனுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு வீட்டில் இருப்பது மட்டும்தான். வீட்டை விட்டு வெளியே போக முடியாதனால அப்போ அவன் என்ன பண்ண முடியும்? அப்போ டிவி கிடையாது, ரேடியோ கிடையாது, ஒரு கருமாந்திரம் கிடையாது, மனுஷனும் கிடையாது. நம்மலாம் கன்வர்சேஷனல் மோட். நமக்கு பக்கத்து வீட்டில் போய் புரணி பேசிக்கிட்டு இருப்போம் சாலியாக. எல்லா மரத்துக்கிலையும் உட்காந்து எல்லா குடும்பத்தையும் கிழிச்சு வீசுறது நம்மள மாதிரி எவனாலையும் முடியாது. கல்லாங்க விளாட்ற மாதிரி தான் இருக்கும். பல குடும்பம் அங்கே காலியான விஷயம் நமக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம குடும்பத்தை ஒருத்தன் பக்கத்து அரச மரத்தில் வச்சு கீழே கிழிச்சிக்கிட்டு இருப்பான். வி ஆர் ஆன் கான்வர்சேஷனல் மோட், வி நெவர் பி ஆன் ரீடிங் மோட். இது ரெண்டுமே தப்பு கிடையாது, ஒரு வாழ்வியல் சூழல், அவ்வளவு மட்டும்தான். அப்போ அதிகமான குளிரில் வெளியே வர முடியாத அளவுக்கான வாழ்க்கை பெற்றிருந்த வெள்ளையர்கள் என்ன செஞ்சாங்க, அவர் யூரோப்பியன்ஸ் என்ன செஞ்சாங்கன்னா உட்காந்து படிக்க ஆரம்பிச்சான். அவனும் பெரிய அறிவை தேடணும், உலகம் முழுக்க போய் கிழிக்கணும்னா இல்லை. இன்னை வரைக்கும் அவன் முட்டா பயிலுக்கு தான். அவன் சிவப்பா இருக்கவெல்லாம் இங்கிலீஷ் நல்லா பேசுவான், நம்மளாம் நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஒரு அளவும் தெரியாது. அவன் தெரிஞ்சிருந்தா ஆண்டவன் எப்படி இருந்தால் மேட்சில் தோத்து போயிட்டாங்க இல்லையா? உலகத்தையே ஆண்டேங்கிறாங்க. இங்கிலாந்து அண்ட் வேல்ஸ்னு போட்டிருக்கான். வேல்ஸே அவனால் வச்சுக்க முடியல. ரைட்டு தானே? இவ்வளோத்த கையில் வச்சிருந்தவனால பக்கத்தில் இருக்க வேல்ஸே வச்சுக்க முடியல. துக்கடா இத்தினூண்டு. ரைட்டு தானே? வெள்ளை கோயிலோட செத்த பெருசாக இருக்க வாய்ப்பு இருக்கு, அதே வச்சுக்க முடியல. அப்போது அவர்கள் படிப்பதாலே அறிவானவர்கள், நாம் குறைவாக படித்ததால் அறிவற்றவர்கள் அப்படிங்கலாம் கிடையாது. என்ன படிக்கிறீர்கள் என்பதுதான்.
ஊர்ந்து படிக்கிறீர்களா, கூர்ந்து படிக்கிறீர்களா, மேய்கிறீர்களா, அவ்வளோ வித்தியாசம். நம்ம ஸ்பெஷல் மேய்கிறது தான், எல்லாத்தையும் டைம் பாஸ் தான். இன்னமும் கூட உலகத்திலேயே அதிகமான அளவுக்கு தினசரிகள் படிக்கக்கூடியது நாம தான். ரொம்ப குறைஞ்சு போச்சுன்னு சொல்கிறோம். தமிழகத்தை ஒப்பிட்டு கேரளாவோட ஒப்பிடுறப்ப சொல்லுவாங்க கேரளாவில் தினசரிகள் அதிகமாக படிக்கப்படுகிறது, ஆனால் தமிழகத்தில் அந்த அளவுக்கு படிக்கப்படுவதில்லைன்னு ஒரு பொது ஒப்பீனியன் இருக்கலாம். ஒன்று யோசிச்சு பாருங்களேன், நம்மளை பற்றி நம்ம பெரிய அளவுக்கு குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டு இருக்கோம் படிக்காதவன்னு சொல்லிட்டு. தமிழ்நாட்டில் நம்மளை விட படித்தவன் எவனாவது இருக்கானா? யோசிச்சு பாருங்க. எல்லா பக்கத்துலையுமே நமக்கு பதில் இருக்குது, ஆனால் நம்மளாவே நம்மளை தப்பாக நினச்சிட்டு இருக்கோம். நம்மளாம் ஒழுங்காக படிக்காத பிள்ளைனா எப்படி தமிழ்நாடு இந்தியாவில் இவ்வளவு நெருக்கடிக்கு பிறகு 5வது இடத்துக்குள்ளேயாவது எப்போதுமே வந்துடுது? யோசிச்சு பாருங்க. இத்தனை ஆண்டு காலமாக நம்மளாம் படிக்காத பயிலுங்க அப்படின்னா நம்மளோட பிள்ளையெல்லாம் படிக்கலை, நம்மளாம் ஒழுங்காக படிக்கலை, நல்ல ஒரே சீரியலில் பல்வேறு விஷயங்களை தேடி படிக்கக்கூடிய ஆட்களாக நாம் இல்லாத பட்சத்தில் எப்படி இந்தியாவில் எப்பொழுதுமே டாப் 5 ஸ்டேட்டுக்குள்ள நம்ம இருந்துகிட்டே இருக்கோம்? இருக்கமா இல்லையா? மத்திய அரசு மண்டையில் விட்டு குடஞ்சாலும் நீட்டுன்னு வச்சு தூக்குனாலும் என்ன பண்ணி கிழிச்சாலும் இந்த சாதாரண வெள்ளக்கோயிலுங்கிற மாதிரி ஒரு ஊர்லேருந்து ஒரு மனுஷன் கிளம்பி போய் இவ்வளோ பெரிய அக்ரி ஆஃபீஸராக வந்து உட்காந்துருக்கால எப்படி நடந்துச்சு? அப்போ நம்ம படிக்கிறவன் தான், ரைட்டு தானே? அது எங்கிட்ட வித்து குத்துனாலும் படிக்கிறவன் தான். இவங்க நிறைய படித்து மார்க் எடுத்து போடுறாங்க, அதனால ஒரு குவாலிட்டி டெஸ்ட் வைடா. 1 வருஷம் தடுமாறுவாங்க, 2 வருஷம் தடுமாறுவாங்க, அதுக்கப்புறம் நம்ம போயிலுக்கு அந்த ரூட்டு கிட்டலாம் பிடிச்சிருவாங்க. பிடிச்சி அடுத்த வருஷத்துலேருந்து நீட்டுன்னு ஒரு பரீட்சை எதுக்குடா வச்சோம் அதுலேயே இவ்வளோ எடுக்கிறாங்களாங்கிற அளவு நம்ம பசங்க படிச்சிருவாங்க. அப்போ இப்படி படிக்கிற பிள்ளைகளே இவர்கள் ஒழுங்காக படிப்பதே இல்லை. நாங்கள்லாம் அந்த காலத்தில் எப்படி படித்தோம் தெரியுமா? ஐயோ, அதை விட பொய் இந்த உலகத்திலே இல்லை. என்ன அநியாய பொய்! அந்த காலத்து பியூசி இந்த காலத்து ஐஏஎஸ்க்கு சமங்கிறது அள்ளி விடுறது. நான் இதுக்காக தேடி பிடிச்சி பியூசி சிலபஸ் ஒரு நாள் எடுத்து பார்த்தேன், ஒன்றுமே இல்லைங்க. அதில் அநியாயம் ஒன்றுமே இல்லை. நீங்கள்லாம் அவ்வளோ பெரிய அறிவாள்னா இப்போ இருக்க 5ஆம் கிளாஸ் பாட புத்தகத்தை கொடுத்தா போய் அம்மாட்ட கேளு அப்படின்னு நடந்து போகிறீங்க. ஏன்னா அது உங்களுக்கு தெரியாது, சரிதானே? அதில் ஒன்றுமே இல்லை. அந்த காலத்து பியூசி இந்த காலத்து எதுக்கு? நான் சின்ன வயசுல இந்த டயலாகே கேட்டுக்கிட்டு இருந்தேன். இதை கண்டே பிடிச்சி பண்ணணும்னு தேடி பிடிச்சி அந்த சிலபஸை பார்க்குற ஒன்றும் இல்லை, அதில் சுத்தம். ஆனால் இப்போலாம் பிள்ளைங்க படிக்கிறது இல்லை. அப்போ படிக்கிறதுக்கு இப்போ படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. வாழ்வின் யதார்த்தங்களோடு பழகுங்கள். ஒரு சூழலை குற்றவாளியாக மாற்றாதீர்கள். மனிதர்களை சூழலோடு சேர்த்து பொருத்தி பாருங்கள். நீங்கள் படித்ததுக்கும் இப்போ பிள்ளைங்க படிக்கிறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் படிக்கிறப்ப பள்ளிக்கூடம் ஊடு இதை தவிர வேறு என்ன இருந்துச்சு? மிஞ்சி போனால் தெருவில் கிரிக்கெட் விளையாடுவீங்க, ரைட்டா? வருஷம் ஒரு தடவை கோயில் திருவிழா வரும், ஒரு 10 நாள் வேலை புலப்பத்து போய் டெய்லி கரகாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம், இசை கச்சேரி, பேச்சு, பட்டிமன்றம், இதுன்னு ஒரு கூஸ்ட் இங்கிட்டு இருக்கு, மீதெல்லாம் வாக்கியா வரப்பில் தனியாக ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதை தான் செய்வீங்க, ரைட்டு தானே? இப்போ படிக்கிறது ஈஸியா? டிவி, எத்தனை டிவி? 50 டிவி இருக்கு. எனக்கே எத்தனை டிவி இருக்குன்னு தெரியல. அதில் ஒவ்வொன்றுலையும் டெய்லி படம் போடுறாங்க. போட்ட படத்தை திரும்ப போடுறாங்க, புது படம் போடுறாங்க. இது போக நெட்ஃப்ளிக்ஸ் இருக்குது, அமேசான் இருக்குது, ஃப்ளிப்கார்ட் இருக்குது, ஃபோன் இருக்குது, மால் இருக்குது, சொந்தக்காரன் அடிக்கடி வர்றான், வாட்ஸ்அப் இருக்குது, ஃபேஸ்புக் இருக்குது, ட்விட்டர் இருக்குது, இன்ஸ்டாகிராம் இருக்குது, ஹலோ ஆப் இருக்குது, ஷேர் சாட் இருக்குது, நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க. இந்த நடுவில் படிக்கிறோம், தெரியுதா? சும்மா கிடையாது. உங்களுக்கு என்ன இருந்துச்சு? ஒன்றுமே இருக்காது. உங்கள் அத்தை வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றதுக்கு நீங்கள் அவ்வளோ பந்தா, அதானே? இவ்வளோ தானே இருந்துச்சுன்னு உங்களுக்கு நேரம் இருந்துச்சு, படிச்சிங்க. இப்போ இருக்க நேரத்தில் தான் படிக்கவே முடியும். நியாயத்தோடு நடந்து கொள்ளுங்கள். 2வது, நீங்களாம் ஏதோ ஐஏஎஸ்க்கு படிச்சுட்டு அதெல்லாம் பிடிக்காம தான் வீட்டில் ப்ளூ கலர் கைலியை கட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி எல்லாம் 8ஆம் கிளாஸில் அப்பாட்ட சொல்லி ஹெட் மாஸ்டரை பார்த்து பேசி 10ஆம் கிளாஸுக்கு நகர்த்தின பார்ட்டி தான். 10th ஸ்டாண்டர்ட் மார்க் லிஸ்ட் எடுத்து பார்த்தா வண்டவாளம் தெரிஞ்சிடும். நான்லாம் எப்படி படிப்ப தெரியுமாட்டு அப்பா அத்தோடு நிறுத்திடுவார். ஏன்னா அதுக்கப்புறம் உண்மை இல்லைங்கிறது அவருக்கே தெரியும். உண்மையிலேயே இந்த ஸ்டாண்டர்ட் ஹஸ் பீன் டெவலப்டு, நிறைய வளர்ந்துருக்கோம். நம்ம அந்த வளர்ச்சியை புரிஞ்சுக்க. ஒரு பெருமிதம் நமக்கு பிள்ளைகளுக்கு நம்மளால் கொடுக்க முடியலைன்னா பிள்ளைங்க ரொம்ப சவல பிள்ளையாயிருவாங்க. நம்ம அமெரிக்கன் அப்படின்னு சொல்லல ஒருத்தனுக்கு புரியுது. 100 ஆண்டு கால வரலாறு வெற்றிக்கொண்டு ஒருத்தன் நான் ஒரு பெரிய ஆளை நம்ப வச்சிருக்கு பாருங்க அந்த நாடு. ஆனால் அறிவாளியாக இருந்துட்டு நம்மளை நம்ம முட்டாப்பையனே தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கல என்னன்னு தெரியும். ஏன்னா அறிவாளின்னு சொல்லிட்டா மண்டைக்கு ஏறிடும். மண்டைக்கு ஏறினா கூட பரவாயில்ல, முட்டாப்பையன்னு சொல்லி அவனை பூமிக்குள்ளே புதைக்கிறதுக்குள்ள மண்டைக்கணை ஏறி திரிஞ்சா தொலையட்டுமே, 4 விட்டு வம்புழுதுட்டா தெரியுமா? அதை விட்டுவிட்டு நீ முட்டாப்பை நான் என்னத்தை சிந்திப்பான்? முட்டாப்பையெல்லாம் என்ன பண்ண முடியும்னா யோசிப்பான் இல்லையா? எல்லாத்தையும் சொல்லி அமுக்கியும் வச்சு போடுறது, அப்புறம் ஏறவும் விடுறதில்ல. அப்போ படிப்பு குறித்த ஒரு பார்வையே மாறணும். அகாடமிக்ஸ் பற்றின படிப்பு மாறணும். பொது படிப்புகள் குறித்த பார்வை நமக்கு மாற வேண்டிய அவசியம் இருக்குது. அகாடமிக்ஸ் குறித்த படிப்புகளில் இப்போ பொது படிப்பே நம்ம சேர்க்க வேண்டியது. இந்த இடத்துக்கு நம்ம வந்து உலகம் நிற்கிது. ஏக்க படிப்பு குறித்த ஒரு பாரம்பரியம். வெள்ளைக்காரர்கள் படிப்பதால் அறிவாளிகள் என்ற அர்த்தம் இல்லை. நேரத்தை கலைப்பதற்கு அவர்களிடம் இருந்த ஒரே ஆயுதம் புத்தகம், அதனால் அவங்க படித்தாங்க. நேரத்தை கலைப்பதற்கு நமக்கு இருந்த ஆயுதம் மனிதர்களோடு புழங்குவதனால் நம்ம மனிதர்களோடு புழங்கணும். ஸோ அவன் உலக அறிவு குறித்து ஓரளவு பார்வை ஏற்பட்டது. நமக்கு அகாடமிக்ஸில் அறிவு ஏற்பட்டது. காரணம் நமக்கு வந்து பயங்கரமான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் நம்ம மாஸ்டர்ஸ் தெரியல. ஞாபகம் இருக்கா? இங்கே பிஎஸ்ஆர்பி எக்ஸாம்னு ஒன்று இப்போ 1980க்கு அப்புறம் பிறந்த அத்தனை பார்ட்டியும் பிஎஸ்ஆர்பி எக்ஸாம் ட்ரை பண்ணியிருப்பீங்க.
நிறைய பேர் யூபிஎஸ்சிக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் பேங்க்குக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் கிளர்க் வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் விவோ வேலைக்கு ட்ரை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் எக்கச்சக்கமான பணியிடங்களுக்கான இடத்தை நோக்கி இப்போ தான் நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட்டே ஆகிருக்கோம். இப்போ தான் ரைட் டைம் தட் வி நீட் டு டெல் அவர் கிட்ஸ் டு கோ அண்ட் பெக் திஸ் ஆப்ரேஷன்ஸ். இதெல்லாம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ தான் நீங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ஆனால் இங்கே என்ன பிரச்சனை வந்துருச்சுன்னா, ஒரு அகடமிக்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு படித்த ஒரு தலைமுறை பிள்ளைகளிடம் மறுபடியும் படிக்கவே சொல்லுது. இங்கே தான் மாட்டிக்கிட்டு நம்ம சமூகம். ஏன் மாற்று சிந்தனை உள்ள புத்தகங்களை நோக்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு திருப்ப முடியலன்னு கேட்டால், நம்ம அகடமிக்லி சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்ததுனால வளர்ந்துருக்கோங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதுனால தேவையில்லாதது படிக்காதங்கிற. எது தேவையானது எது தேவையில்லாது? நீ பிடுங்குற ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணினா என்னதான் பண்ண முடியும்? கொஞ்சம் படித்தவன் இங்கிலீஷ் பேசுகிறவங்களாம் சேத்தன் பகத் படிக்கிறேங்கிறான். மறுபடியும் ஒரு ஜாலியான என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு பேசிக்கான விஷயம் தான். அப்போ வீடுகளுக்குள்ள சீரியஸ் லிட்ரேச்சரில் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, கொள்கை சார் சிந்தனையோடு வளர்ந்த தமிழகம். குறிப்பாக அவர் சொன்ன அந்த 4 ஸ்டேட்டில் கர்நாடகா கூட கழிச்சுக்கலாம், தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, இவங்க 3 பேர் கொள்கை சார் சிந்தனைகளோடு வளர்ந்த இந்த மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா, குறிப்பாக ஆந்திரமும் தமிழகம், மற்றவங்க கூட வேற மாதிரி. இவங்க எல்லார் வீடுகள்லையுமே அரசியல் சார்ந்தோ சமூகம் சார்ந்தோ அப்பாக்கள் படித்தார்கள். அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் என்ன ஆச்சுன்னா, நம்மெல்லாம், அல்லது நான் சின்ன பையன், சாரி நீங்கள் எல்லாம், ஓகே, இதற்காக சிரித்தது யார்? போவேல சொல்லுங்கள், பேர் எழுதி கொடுங்க. நம்மளாம் அடுத்த ஜென்ரேஷன் என்ன பண்ணோம்? கொள்கை சார், அரசியல் சார், சமூகம் சார் பிரச்சனைகளுக்காக அப்பாக்கள் படித்தாங்க. அடுத்த ஜென்ரேஷன் நம்ம பிள்ளைங்க எல்லாரையும் டிகிரி படிக்க வச்சாங்க. அப்போ அகடமிக்ஸ் நோக்கி நம்ம பிள்ளைங்க மூவ் ஆகிட்டாங்க. யார்? இந்த ஜென்ரேஷன். ஒரு 40 இயர்ஸில் இருக்க ஜென்ரேஷன் எங்கே போயிட்டோம்? அகடமிக்ஸை நோக்கி மூவ் ஆகிட்டோம். அகடமிக்ஸை நோக்கி மூவ் ஆன பிறகு படிப்பு தான் இல்லைன்னு சொன்னதுனால இந்த படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லை. நல்லா நம்ம வீட்டை விஷுவலைஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப சாதாரணமான சிம்பிளான ஒரு வீட்டில் ஒரு ரஷ்ய புரட்சியை பற்றி ஒரு புத்தகம் அங்கே இருக்கும், பாரதியார் கவிதைகள்னு ஒரு புத்தகம் இருக்கும், ஒரு சேதுராமனுடைய ஒரு புத்தகம் இருக்கும், அல்லது வெளிநாட்டிலேருந்து தெரிவிக்கப்பட்ட மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஏதோ ஒரு புத்தகம் இருக்கும். லெண்டிங் லைப்ரரியில் அம்மாக்கள்லாம் வாங்கி கல்கி குமுதம்லாம் படிப்பாங்க. கவனிச்சிருக்கீங்களா? இது அப்படியே மாறி முழுக்க எக்ஸாமினேஷனுக்கு படிக்கிற ஒரு கல்ச்சர் வந்ததுனால இப்போ நம்மளால் அது இல்லாமலே போயிடுச்சு. நம்ம வீடுகளை இப்போ யோசிச்சு பாருங்க, இங்கே 40 வயசில் உட்காந்துருக்க எவ்வளோ பேர் வீட்டில் சீரியஸான ஒரு புக்கு படிக்கிறீங்க மட்டும் யோசிப்பாங்க. எல்லாரும் சீரியஸாக வாட்ஸ்அப்பில் இருக்கீங்க இல்லை? எல்லாரும் பிஸி. பிகாஸ் மோடி உடனே எப்போ வேணாலும் கூப்பிடுவார். உடனடியாக இந்த மந்திரி பதவி ஏற்றுக்கொள்ளுங்கள் ஏதோ வந்துக்கிட்டே இருக்க மாதிரி அதே 4 வாட்ஸ்அப் தான். ஒரு புள்ள பஸ்ஸிலேருந்து விழுந்துருச்சு, இந்த 2 பேருக்கு ரத்தம் வேணும், அப்புறமாக இந்தியாவை பற்றிய 10 தகவல்கள், நம் முன்னோர்கள் ஒன்று முற்றாள்கள் இல்லை, எல்லையில் இராணுவ வீரர்கள், இந்த 5 தான். உள்ளே நம்ம படித்ததே கிடையாது. ஃபார்வர்ட் பண்ணி தொலை, இதை 10 பேருக்கு நீங்கள் அனுப்பலாம், நைட்டு பாம்பு கொத்திடுவோங்கள்ன்றாங்க. 20 வருஷத்துக்கு முன்னால் சின்ன பிள்ளையா இருக்க திடீர்னு ஒருத்தர் ஓடியாவது நோட்டீஸை கொடுத்துட்டு ஓடி போயிடுவான். பார்த்துருக்கீங்களா? நான் சின்ன பிள்ளையா இருந்தப்போ வேணாங்க. இப்போ எங்கள் நேட்டிவ் பிளேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அடித்து கையில் கொடுப்பாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், ஏதோ ஒன்று கருடன் வரும், இது வரலைன்னா இதே மாதிரி நீன்னு ஒரு நோட்டீஸ் அடித்து ஒட்டலைன்னா ஒன்றே பாம்பு கொத்திருமானுங்க. என்ன அப்போ செலவாகும்? இப்போ செலவில்லை. ஒரு குரூப் 4 குரூப்புக்கு ஃபார்வர்ட் பண்ணிடுறது. இது அனுப்பலைன்னா ரத்தம் கக்கி சாவன் நாசமாக போ அப்படின்ட்டு. இது வாட்ஸ்அப் காலத்திலையும். அப்போ நம்ம வீடுகளில் சீரியஸாக படிக்கிறோமான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறை படிக்க வேண்டும் என்றால் வீடு சீரியஸாக படிக்கணும். வீடு சீரியஸாக படிக்குதா? பாரதியார் படிக்கிறதா? பாரதிதாசன் படிக்கிறதா? உலக இலக்கியம் படிக்கிறதா? செகுவரா படிக்கிறதா? என்ன படிக்கிறோம்? கவிதைகள் படிக்கிறோமா? என்ன படிக்கும்? என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே போகிறோம் இல்லையா? அதுக்கு ஒரு காரணம் நம்ம வச்சுருக்கோம். நான் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கேன்ல, பயங்கரமான ப்ராப்ளம் இருக்குது, வெள்ளக்கோயில் அந்த கோபுரமின் தலைமையில் இருக்கிறதுனால எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க முடியல, அந்த கருமாந்திரத்தை தொலைக்கிறதுக்காக நான் 24 ஹவர்ஸும் ஜோக்ஸ், ஃபன், என்டர்டைன்மெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பார்க்குறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதானே உண்மை. when we become very much stressed, இந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறதே புழுகு, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை, சும்மா அம்புட்டும் பொய். 4 நாத்தனார், 2 கொழுந்தனார், கொடூரமான மாமியார், முரட்டு மாமனார், சின்னோண்டு வீடு, ஒத்த பழக்கம். அப்போ நம்ம அம்மாவுக்கு வராத ஸ்ட்ரெஸ்ஸு ஒரே ஒரு புள்ள. நாத்தனார் ஓப்படியாக கொழுந்தேன், ஒரு ரூபாயை வர முடியாது, சிங்கிள் பெட்ரூம் வந்தால் ஈவினிங் போயே ஆகணும். இந்த ஒத்த ரூமோட நமக்கு சிம்பிளாக வீடு வேணும்னு கேட்குறதுன்னு பின்னணியில் ஒளிந்திருக்கக்கூடிய இராணுவ ரகசியம் என்பதே, எவன் வந்தாலும் சாயந்தரம் வீட்டுக்கு போயிரு, நைட்டு உட்காந்து அண்ணன் தண்ணி புழங்குறது, சீட்டாடுற வேலையே வச்சுக்காத, இருக்கிறது ஒரு ரூம், ரைட்டு தானே? அப்போ 4 மனுஷாலோட வாழ்கிறப்ப என்ன ஸ்ட்ரெஸ் எனக்கு புரியல. முன்னை விட பொருளாதாரம் அதிகம், ரைட்டு தானே? முன்னை விட வாய்ப்பு வசதிகள் அடுத்தம், முன்னை விட கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்கும், முன்னை விட என்டர்டெயின்மெண்ட் அதிகம், முன்னை விட நிறைய அதிகம். இது மாதிரிலாம் ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால் இந்த ஊரில் இருந்துச்சா என்ன? ஒன்றுமே கிடையாதுல்ல. அப்புறம் என்ன உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு? எதுவும் பிரச்சனையா? வரப்பு இழுத்தீங்களா? வாக்கியா வரப்பு எது ஏறி கட்டினீங்களா? இந்திய பொருளாதாரத்தை எதுவும் புரட்டி கிரட்டி போடுறீங்களா? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறம் என்ன ஸ்ட்ரெஸ்ஸு? ஸ்ட்ரெஸ்ஸு தான் உலகத்தின் மிகப்பெரிய வணிகம். நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் தான் நிறைய விற்கலாம். உங்களிடம் காந்த படுக்கை விற்கலாம், கழுத்துக்கு தலவாணி விற்கலாம், தாய்லாந்து டூப் பேக்கேஜ் விற்கலாம், இமயமலையில் 7 நாட்கள் அமைதியாக தவம் செய்வது எப்படி என்று உங்களுக்கு சொல்லலாம், மலையில் ஒற்றையாக நீங்கள் உட்கார்ந்திருப்பதற்கு 9,000 ரூபாய் மட்டுமே செலவென்று சொல்லலாம், அந்த டாக்டரிடம் போகலாம், 65 மாத்திரைகள் விற்கலாம், சிறப்பு நிகழ்ச்சிகள் செயல்படலாம். இன்றைக்கி நைட்டு பிக் பாஸில் என்ன ஆயிருக்குமோன்னு படபடன்னு உங்கள் மனசெல்லாம் தவிக்கிறது எனக்கு தெரியுது, ரைட்டா?
ஊராங்குடி என்ன ஆச்சுன்னு எட்டி பார்க்குறதுல பேரானந்தம் நமக்கு. இத்தனைக்கும் அவன்லாம் வெளி ஆள் தான் தெரியும் இல்லையா? இதே படப்படப்பு எனக்கு இருக்குது. அப்போ ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஸ்ட்ரெஸ். தேர் இஸ் நத்திங் கால் ஸ்ட்ரெஸ் டுடே. ஸ்ட்ரெஸ் தான் உலகத்தின் பெரு வணிகம். அதுதான் இங்கே பல விஷயத்தை விற்க வைக்க முடியும். அது இல்லைன்னா இங்கே எதுவுமே விற்பனையாகாது, தெரியுமா இல்லையா? உண்மையாகவே ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் முன்னால் என்ன சொல்லுவாங்க, கலகலன்னு ஃப்ரெண்ட்ஸுகள்கிட்ட போய் பேசி சிரிக்கணும், அதானே? இப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு என்ன ஐடியா சொல்கிறாங்க, தனியாக போயிருங்கிறான். ஏற்கனவே தனியாக தான் இருக்கும், ரெடி தானே? இன்னமும் வீடெல்லாம் கூட்டமாக இருக்க மாதிரி, 25 பேர் இருக்க மாதிரி, பின்னால் 3-4 மாடுகன்னு மேயிற மாதிரி, வைக்கப்போர், தண்ணி தொட்டி, தவிடு வைக்கிற இடம் இருக்கதே இத்தனைக்காண்டு வீடு. ஏற்ற வீட்டிலையும் எவன்தாலும் அல்லோ அல்லோ அதோடு முடிச்சுக்கிறோம், ரெடி தானே? ஏற்கனவே இருக்க 3 பேர் 4 பேர்லேருந்து நீ தனியாக போனீங்கன்னா அமைதியாக மலையில் அமர்ந்து தியானம் செய்தால் நன்றாக மூச்சை இழுத்து நன்றாக விடு. அதை வீட்டுக்குள்ளே விட்டால் என்னென்ன? நீங்கள் வழக்கமாக செய்து கொண்டிருக்கக்கூடிய வேலையிலிருந்து மாறுபட்டு இன்னொன்றை செய்தாலே இருக்க ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது தானாக போயிடும். சும்மா பொண்டாட்டியோட கொஞ்சம் நேரம் அப்படி கிச்செல்லாம் விளையாடிக்கிட்டு கிச்சனில் தோசை கிசை ஊற்றினாலே போதும். இதுக்கு 5000 ரூபாய் செலவு செய்து எங்கேயோ டூருக்கு போகணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. நம்ம ஆட்களுக்கு அந்த பாடமே கிடையாது. எங்கே ரொமான்ஸ் நடக்குங்கிற அறிவு பெண்ணுக்கு தான் உண்டு, ஆணுக்கே கிடையாது. நம்ம ஊரில் சொல்லியிருக்கானுங்கள, கிச்சனுக்கு போயிட்டா அப்புறம் கௌரவமே போயிடும். இதுக்காகவே இந்த பிள்ளைய பிடிச்சி கிச்சனுக்கு இழுக்குது. இப்போ என்ன நான் மட்டும் தான் ஜம்ப் பண்ணா நீ ஜம அப்படின்னு. த மோஸ்ட் ரொமான்டிக் பிளேஸ் எவர் இஸ் கிச்சன், நாட் பெட்ரூம். இதை சொன்னால் நம்மளை பைத்தியே கரையமாங்க. பொம்பளைங்க மட்டும் மனசில் கை தட்டினது எனக்கு தெரியும். வெளிப்படையாக கை தட்டியதற்கு நன்றி. ஆண்கள் கொஞ்சம் மக்குகள் என்கிற காரணத்தினால் இதற்கு நீங்கள் கைத்தட்டவில்லை என்றும் எனக்கு தெரியும். அப்போ வாழ்வியல் சூழல் மாறுகிறதுல நம்ம என்ன பண்ணுறோம், 2 பக்கம். நான் எப்போதுமே இங்கே போயிட்டு திரும்பி வருவேன், கவலைப்படாதீங்க. கடைசியில் எல்லாத்தையும் ஒன்றா இழுத்து இப்படிப்பட்ட பசு மரத்தில் தென்னை மரத்தில் பசுமாட்டை கட்டுவார்கள், நான் முடிச்சிடுவேன், கவலைப்படாது. எங்கேயோ போகிறான், ஐயோ வரான், அப்புறமா அங்கே போகிறான், அங்கேயே நீங்கள் வரேன், எல்லாத்தையும் சேர்த்து இழுத்து கட்டுவேன். நீங்கள் கவலையே பட வேணா, எனக்கு 15 வருஷம் பழக்கத்தில் இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து கொண்டாந்து கட்டுறதில்ல. அப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வருமா? இப்போ பாரம்பரிய ரீதியாக இருக்கக்கூடிய மரபு ரீதியான தொடர்ச்சியில் தொடங்கி நம்மை பற்றி குற்றவாளி என்ற அபிப்பிராயத்தோடு நம்ம நடந்து கொள்வதால் இருக்கக்கூடிய குழப்பத்தில் அகடமிக்ஸா விஸ்டமா அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இப்போ வந்து நிற்கிறோம். திஸ் இஸ் த ரைட் டைம் தட் வி நீட் டு எஜுகேட் அவர் கிட்ஸ் டு கோ த்ரூ த நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் எஜுகேஷன். ஏன் அப்படின்னா இனிமேல் வேறு அகடமிக்ஸை வச்சு பழைக்க முடியாது. மறுபடியும் நம்ம பழைக்கிறது கூட படிக்கிறதாவே வச்சுக்கோங்களேன். இனிமேல் ஒரு அகடமிக்ஸை மட்டும் வச்சு படிக்க முடியாது. உலகம் குறித்த பார்வை நமக்கு இல்லாத பட்சத்தில் அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத இந்த உலகத்துக்குள்ள முன்னால் யூகிக்க முடிச்சு இல்லையா? 15 ஆண்டுகளுக்கு முன்னதாக நீங்கள்லாம் பயங்கரமாக யூகிச்சிங்க. நம்ம 8ஆம் கிளாஸே படிச்சிருந்தாலும் கூட பிள்ளைங்களை என்ன படிக்க வைக்க முடியும்னு ஏதோ ஒரு கணக்கெல்லாம் போட்டோம், ரைட்டு தானே? அடுத்து சர்வீஸ் செக்டர் கடுமையாக வளர்ச்சி அடைகிறது. அதனால் இன்ஜினியரிங் படிக்க வச்சோம்னா நம்முடைய பிள்ளைங்கள்லாம் எடுத்தவொடனே 25,000 சம்பளத்தில் உள்ளே போவாங்கன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி பொண்ணுகளை எல்லாம் முழுக்க இன்ஜினியரிங் தாண்டா கட்டணும்னு முடிவு பண்ணி ஒரு சீசனை முடிச்சாச்சு, ரைட்டு தானே? ஞாபகம் இருக்கா இல்லையா? இந்த ஒரு 2000 சொச்சத்துலலாம் பார்த்தீங்கன்னா 98 99 பூரா பையன் இன்ஜினியர் தான். அப்பா 16,000 சம்பளத்தோடு ரிட்டையர்ட் ஆகலை, பையன் 21 வயசில் 25,000 சம்பளத்தோடு உள்ளே போவான். என்னன்னே தெரியாது. இவருக்கே பயம் வந்துடும், நம்மளே 16,000 ரிட்டையர்ட் ஆகிருக்கோம், பிள்ளை ஒன்றும் கேட்கக்கூடாது, நம்ம கேட்குறதும் இல்லை, அப்படியே விட்டோம். அப்போ அப்படி இல்லை, ஒரு ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி பிள்ளைங்களாம் நம்ம படிக்க வச்ச காலகட்டம் அப்படிங்கிறலாம் உண்டு. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அடுத்த 10 ஆண்டுகள் என்ன நடக்கும் என்று உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. The world is thinking on the machine learning. உலகம் வந்து மெஷின் லேர்னிங் பற்றி பேசிகிட்டு இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய ஐடி செக்டர்ஸில் இருக்கவங்க, அறிவியல் படித்தவர்கள் அல்லது மற்றவர்களுக்கு கூட இது கூடுதலாக தெரிந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மனிதர்கள் பார்க்கக்கூடிய வேலைகளை பெரும்பாலும் மெஷின் ஏற்கனவே பார்க்குது என்பதை தாண்டி அறிவு ரீதியான சிந்தனைகள் கூட இனிமேல் மெஷினே செய்யும் அப்படிங்கிறான். ஒரு மெஷின்கிட்ட தேவையான தகவல் இங்கே கொடுக்குறப்ப முதல் முறை இது சிறு தவறுகளோடு செய்தால் அடுத்த முறை தன்னுடைய அனுபவத்தின் வழியாக மனிதன் எப்படி தன்னை மாற்றிக்கொள்கிறானோ, மனுஷன் மாற்றிக்கிறது இல்லை, அட்லீஸ்ட் அந்த மிஷின் மாற்றிக்கும் அப்படிங்கிறான். அப்போ நீங்கள் மனுஷனோட போட்டி போட போகிறதில்ல, மனிதன் மெஷினோட போட்டி போட போகிற ஒரு காலத்தை நோக்கி நகர்கிறது. டெஸ்லாவும் கூகுளும் ஆப்பிளும் மேன்லெஸ் கார்ஸை உலகம் முழுக்க கண்டுபிடிச்சு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். நீங்கள் ஏறி உட்காந்து சித்தப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ஆப்பிள் கார் கொண்டு உங்களை சித்தப்பா வீட்டில் விட்டுரும். எவனுக்குமே கார் வேணாங்கிறான். ஆளுக்கு ஒரு கார் வாங்கி வீட்டில் வச்சுட்டு லோனு கட்டி கடைசி வரைக்கும் அலோலப்பட்டு எங்கள் வீட்டில் கார் இருக்குன்னு ரூமை போட்டு தனியாக அழுகிறதுக்கு பதிலாக வாடகை காரில் போயிட்டு வந்துலாங்கிறான். இப்போ மெட்ராஸில் இப்போயே நிலைமை தான், பார்க்கிங் பண்ண முடியாது. வீட்டுக்கு 2 காரை அவன் வச்சுட்டு போகிறதெல்லாம் வாடகை காரா. இந்த கருமாந்திரது எதுக்கு வாங்கினாங்கன்னு தெரியல. நான் உள்பட வேண்டாம் வெறுப்பா பிள்ளையை பற்றி காண்டாமிருகம்னு பேர் வச்ச கதையா. வீட்டுக்கு 2 கார் நிற்கிதே எவ்வளோ எவனும் ஓட்டுறது எடுத்துகிட்டு போனால் அங்கே பார்க்கிங் கிடையாது. எங்கள் வீட்டில் 2 கார் வச்சுருக்கோம். நான் புல்லட்டில் போவேன், என் மனைவி ஆக்டிவாவில் போவாங்க. எங்கள் 2 பேருக்கும் பைக் ஓட்ட தான் இத்தனைக்கு பிடிக்கும். சரி, வெளியே எதிர்வு போகிறப்ப நம்மளை என்ன சார் அங்கங்கே நிறுத்துவாங்க கொள்வாங்க, நம்மளால் டிராஃபிக் சிக்கலாக வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பைக் இது பண்ண. எனக்கு பைக் பிடிக்கும், நான் பைக்கில் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது வாழ்க்கை மாறிட்டே இருக்குது. யூ கான்ட் ஈவன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர் ஆஃப் த நெக்ஸ்ட் 15 years. அமெரிக்காவில் பல பேர் அலெக்சாட்ட கேட்டு தான் எல்லாம் செய்கிறான். அலெக்சா வேர் இஸ் மை கீ அப்படின்னா எப்போது நீ வைக்கிற இடத்துல இருக்கா வெண்ணெய் அப்படிங்கிறது. அது ஒரு கருவி, எவ்வளவுதான். இப்போ நம்ம ஊரில் அலெக்சா வச்சு பேசிகிட்டு இருக்கிறான். அப்போ மெஷினோடு புழங்கக்கூடிய ஒரு காலத்தை நோக்கி நீங்கள் போகிறீர்கள். அடுத்து இன்ஜினியரிங் ஜெயிக்குமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஜெயிக்குமா, மெக்கானிக்கல் ஜெயிக்குமா, ரோபோட்டிக்ஸ் ஜெயிக்குமா, மருத்துவம் ஜெயிக்குமா, இல்லை அக்ரிகல்ச்சர் ஜெயிக்குமாலாம் உங்களால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. 15-20 ஆண்டுகளுக்கு முன்னதாக ஓரளவு நீங்கள் செஞ்ச ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சு. இதை மட்டும் படிக்க வச்சோம்னா எம்மூட்டு பிள்ளை எப்படியாவது ஏதோ ஒரு கம்பெனியில் வேலைக்கு போய் 25,000 சம்பளத்தில் சேர்ந்து அடுத்த 2 வருஷத்தில் அமெரிக்காவுக்கு ஆன் சைட்டு போயிட்டு போகிற இடத்துலலாம் ஒரு இடத்தையும் சுற்றி பார்க்காம கொடுக்குற பெரிய எல்லாத்தையும் சேவ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி அதுக்கப்புறம் இங்கே வந்து 4 வருஷம் நாய் மாதிரி அது வேலை பார்த்துச்சுன்னா அது ஏழை விட்டு பிள்ளையாக இருந்தாலும் பணக்கார விட்டு பிள்ளையான ஒரு பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி
100 ஒரு காரணம் செட்டில் ஆகிடலான்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. இப்போ அது முடியாது, நோ சான்ஸ். ஏன்னா ஒரு விஷயம் தொடங்கி அழியிறதுக்கான காலம் முன்னால் ரொம்ப அதிகம், ரைட்டு தானே? ஒன்று தொடங்குறதுக்கும் லேட் ஆகும், முடிகிறதுக்கும் லேட் ஆகும். அம்பாசிடர்னு ஒரு கார் இருந்துச்சு. எங்கள் பாட்டி எல்லாம் எல்லா காரையுமே அம்பாசிடர் தான் சொன்னிச்சு சாகுற வரைக்கும். ஏன்னா அது பார்த்த ஒரே கார் அம்பாசிடர் தான். அதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னமோலாம் கார்லாம் வாங்கி காட்டினோம். இன்னும் இந்த அம்பாசிடர் வேற மாதிரி இருக்குது அப்படிங்க, இது அம்பாசிடர் இல்லைம்மா அப்படின்னா அவங்க அம்பாசிடர்னே தான் பேர் வச்சுருந்தாங்க. அம்பாசிடர் மாருதி ஆகிறதுக்கு அத்தனை வருஷம் ஆச்சு. மாருதி வந்தப்போ மாருதி காரை பார்க்க போனோம்லாம் இந்தியாவுடைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி வந்து அதை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இன்னொரு காரை நம்ம பார்த்ததே கிடையாது, ரைட்டு தானே? ஆனால் மாருதி வந்ததுக்கப்புறம் அடுத்து இப்போ ரோட்டில் கார் வந்துச்சுன்னா எந்த கார் என்ன கம்பெனி கண்டுபிடிக்கிறதுல பொசுக்குன்னு போயிடறாங்க. அதுவும் இந்த அவினாசி ரோட்டில் பூரா ஏழைகள், வெறும் பென்ஸும் பிஎம்டபிள்யூ பேய் மாதிரி ஓட்டிட்டு போகிறாங்க. அதுவும் உங்கள் ஊர் பக்கம்லாம் பாவம் காசே கிடையாது, சொல்லையில் மட்டும் ரொம்ப நொடிச்சு போயிட்டான் அப்படிங்கிறது. மெட்ராஸில் ஒரு கார் வந்தால் வாங்குறீங்களோ இல்லையோ, இந்த திருப்பூர் ஈரோடு உங்கள் ஏரியாலாம் நீங்கள் வாங்கி குமிக்கிற கார் இருக்கே சாமி, ஜெர்மனியே நீங்கள் என்னப்பா வாழ வைக்கிறிய, அவ்வளோ காசு. ஆனால் கேட்டால் மட்டும் ரொம்ப நொடிச்சு போச்சுங்க, ரொம்ப கஷ்டப்படுறோம். ஏன்னா கஷ்டப்படுறோன்னு சொன்னால் தான் நமக்கு நிம்மதி போல. சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்ல வாயே வராத வரைக்கும் நாம் சந்தோஷமாக இருக்க போகிறதே இல்லை. ஐ எம் ஹாப்பி இல்லைங்க, எங்கெங்க வாழ்க்கை முன்ன மாதிரி இல்லை. முன்னால் நீங்கள் மன்னராக இருந்தீங்க, இப்போ நீங்கள் எதாயிட்டீங்க. முன்னே கொஞ்சம் நல்லா தானே இருக்கோம். அதை ஒத்துக்கிறதுக்கு நமக்கு மனசு வரதே கிடையாது. So you can't even think about what is going to happen in the future and you don't have a capability to predict in what way the technology is going to take us. இல்லையா? அது அமெரிக்காலையும் முடிவு பண்ண முடியல, உலகத்துல பல நாடுகளாலையும் முடிவு பண்ண முடியல. பிக் 3 கம்பெனிஸ் சொல்லக்கூடிய பெரிய பெரிய கார் நிறுவனங்கள் எல்லாம் மனிதர்கள் நேரடியாக தங்கள் கார்களை கம்ப்யூட்டர் உட்காந்து டிசைன் பண்ணலாங்கிறான். என் கார் இப்படி இருக்கும் அதை வாங்கிக்கங்கிறதுலாம் இல்லை, எனக்கு கார் இப்படி பிடிக்கி நீ வாங்கிக்கங்கிறான். பிள்ளைக்கு பிடிச்சதுக்கு தலைவாணி வர போடுற மாதிரி பிள்ளை கேட்குற மாதிரி ஒரு காரை டிசைன் பண்ணி கம்பெனிட்டு சொல்லிட்டீங்கன்னா அவன் இன்டர்நெட் வழியாக உங்களுக்கு அனுப்பி விட்டுருவான். சித்தப்பா ஒரு நிலைக்கு போய் எடுத்துக்க வேண்டியதான். கேன் யூ ப்ரெடிக்ட்? இப்போ இருக்கக்கூடிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகங்கிறான். ஒருவேளை டெஸ்லாவுக்கு 35,000 ஏக்கரில் கொண்டு போயிட்டு அமெரிக்காவுடைய அந்த எண்டில் அவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி கொடுத்துருக்கான் பேட்டரி கார். அது எங்கிறதுக்கு அது ரோட்டுக்கு வந்துச்சு. அதை மேன்லெஸ் கார் ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன். எதுக்கு கார் இங்கே வேணும்? எல்லா கார் ரோட்டில் தெரிஞ்சுட்டே இருக்கும். தெர் இஸ் நோ பார்க்கிங். மனிதர்கள் இல்லாத கார் தான். ஏறி உட்காந்து அப்ளிகேஷன் அமுக்குனீங்களா அது உங்களை ஏற்றிக்கும், கொண்டு இறக்கி விட்டுரும். அது பாட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்னொருத்த கூப்பிட்டா போயிடும். அப்போ எவனுக்கு கார் தேவையில்லை. அப்போ இங்கே கார் இண்டஸ்ட்ரி வளருமான்னு தெரியாது. அப்போ கார்களின் எண்ணிக்கை ஒரு வீட்டுக்கு 2 கார் இருக்க இடத்துல 100 வீட்டுக்கே 10 கார் ஆகிடுங்கிறான். அப்போ 100 வீட்டுக்கு 10 கார் ஆகினா இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தேவையே கிடையாது. எடுத்துவதற்கான நிலம் தேவையா அப்படிங்கிறது தெரியல. போட்டிருக்க பாலம்லாம் வேணுமா வேணாமானே தெரியல. அது அவினாசி ரோட்லேருந்து போய் கோயம்புத்தூருக்கு என்ட்ராகல ஒரு பாலம் போட்டிருக்காங்க. உலகமாக விஞ்ஞானம் நான் பார்த்ததே கிடையாது. அந்த பாலம் எப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அன்றைக்கி சேலத்துக்கு போகிறேன், நான் போன எல்லா இடத்துலையும் பாலம் இருக்குது. என்னடா சேலமா பாலமா, என்னடா இவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படின்னு பொழுதுபோக்காக போட்டுட்டு போயிட்டே இருக்காங்க. கடை விட கல்லாப்பட்டி மேலே தூணை ஊனி குப்புன்னு ஏற்றுறாங்க மேலே. சென்னை வடபள்ளிலாம் நான் பார்த்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இப்போ பார்த்து நான் அந்த ஏரியாவில் போய் பயமாக இருக்குது. போயிட்டு இருந்தோம்னா அப்படியே கொஞ்சம் மேலே ஏற்றிருக்காங்க. அங்கே வந்து பஸ்ஸு போகும், அதுக்கு மேலே ட்ரெயின் போகும். அந்த ட்ரெயினில் போகிறவன் கீழே பார்த்தா என்ன ஆகுங்கிறதே எனக்கு படப்படன்னு இருக்குது. புது டெக்னாலஜி. அப்போ ரோட்டு கீழே போட்டான், ரோட்டை மேலே போட்டான். ஸோ வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் டு எனி இண்டஸ்ட்ரி தட் யூ கான்ட் ஈவன் ப்ரெடிக்ட். அப்போது நமக்கு சாதகமான சூழ்நிலை ஒன்று உருவாகும், அதற்கு பொருந்தி கொள்ளுகிற மாதிரி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்த டிகேட் முடிஞ்சு போச்சு, ரைட்டு தானே? இப்படி ஒரு சூழல் வரும். அந்த சூழலுக்கு ஏற்றபடி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கலாம். இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரின்னு ஒன்று வரும், அது 25,000 ரூபாய் சம்பளம் தரும். சர்வீஸ் செக்டார்னு ஒன்று வரும், அது காசு கொடுக்கும். லேசாக இங்கிலீஷ் மட்டும் பேச வச்சுட்டோம்னா பிள்ளையை பொழைச்சிக்கும். அப்படி ஒரு சூழ்நிலைக்குள் பிள்ளைகளை தள்ளிய காலம் என்பது போய் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பிள்ளைகள் பிழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற இடத்தை நோக்கி உங்கள் பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய பொறுப்பு இப்போது நமக்கு இருக்கிறது. The order of the day has been changed. அப்போ படிச்சா வேற வழி கிடையாது. இனிமேல் நோ கைண்ட் ஆஃப் பிம்பிளிக்கி பிலாப்பி 1 1 2 2 2 4 2 2 கூட்டினால் 4 வரும், 3 1 கூட்டினால் 4 வரும் தெரியுமா அப்படிங்கிறத புரிஞ்சு முடியாது. அப்போ உலகம் குறித்த புரிதல் வேண்டும் என்றால் புத்தகங்களை தவிர அதை தாண்டி வேறு வாய்ப்புகளே கிடையாது. பிள்ளை நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா புத்தகம் படிக்கிறல ரொம்ப கமர்ஷியலாக கடந்த 10 ஆண்டுகள் ஆஃப்டர் குளோபலைசேஷன் நம்ம மைண்டே கொஞ்சம் மாறி இருக்கு. எல்லாத்தையும் வி எக்ஸ்பெக்ட் சம் ரிசல்ட் இல்லையா? காதலில் கூட ரொம்ப ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். ஓகே, வீட்டில் பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறது மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ காதலும் கூட இருக்குது இல்லையா? இந்த பையன் எனக்கு செட் ஆவானா, இவன் ஜாதக நோட்டை தனியாக எடுத்து பார்த்து ஓகேனா லவ் பண்ணலாம் அப்படிங்கிற லெவலுக்கு போயிட்டாங்க. பழைய படத்தில் வர லவ்வெல்லாம் இப்போ எவனுமே கிடையாது. எவனுமே நார்மலாக தாடி வைக்கிறான் இப்போல்லாம், ரைட்டா? தாடி வச்சவனா அதுக்குள்ளே இருக்கிறவங்களாம் இப்போலாம் எவனுமே கிடையாது. காதல் தோல்வியாக இப்போ கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே ரிசல்ட் எதிர்பார்க்குறோம். தப்பு ஒன்றும் கிடையாது, ஒரு ப்ராக்டிக்கல் பர்பஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் ஒரு குளோபலைசேஷனுக்கு அப்புறம் 2000க்கு பிறகு நமக்கு ஏற்பட்ட மன மாற்றம் என்பது நம்மளை எப்படி நகர்த்திருக்குன்னா, வாட் இஸ் த ரிசல்ட் ஆஃப் எவ்ரிதிங்? நான் இன்ஜினியரிங் படிக்கிறேன், வாட் இஸ் த ரிசல்ட்? நான் டாக்டருக்கு படிக்கிறேன், வாட் இஸ் த ரிசல்ட்? நான் இந்த மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணுறேன், வாட் இஸ் த ரிசல்ட்? நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறேன், வாட் இஸ் த ரிசல்ட்? நான் இந்த இடத்துக்கு போகிறேன், வாட் இஸ் த ரிசல்ட்? நான் இந்த இடத்துல வந்து இந்த வேலையை செய்கிறேன், அதனால் எனக்கு என்ன பலன் என்ன பலன் என்ன பலன் என்ன பலன்னு கேபிட்டலிஸ்டிக் ஸ்டேட் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிட்டோம்.
வி கம் ஃப்ரம் அ சர்வீஸ் ஸ்டேட் இல்லையா, இருக்கவே இல்லாதவனுக்கு கொடுக்கணுங்கிற வாழ்க்கை முறையிலேருந்து வந்திருக்கிறோம். அதான் சர்வீஸ் ஸ்டேட்டுடைய அடிப்படையான நோக்கம் என்பது. இங்கிலாந்து அப்படி தான் இருக்குது. அங்கேருந்து நம்ம அவங்களால் ஆட்சி செய்யப்பட்டதால் அவங்க நமக்கு கொடுத்த ஒரு விஷயங்கிறது இருக்குதா, இல்லாதவன்ட்ட கொடுக்கணும் அப்படிங்கிறதான். நல்லா சம்பாதிப்பான் ஒருத்தன், அவன்கிட்ட வாங்கி அவன்கிட்ட கொடுக்குறது. வீட்டில் 2 அண்ணன் தம்பி இருந்தால் பெரியவங்க கொஞ்சம் கூட சம்பாரிச்சா அதில் ஒரு பகுதியை சின்னவனுக்கு கொடுப்பாங்களே, அதே ஃபார்மட் லைஃப் ஸ்டைலேருந்து நம்ம வந்தோம். ஆனால் நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா வலுத்தவன் ஜெயிச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறோம். வலுத்தவன் ஜெயித்தா உலகம் எப்படி ஜெயிக்க முடியும்? வலுத்தவன் மட்டும் தான் ஜெயிக்க முடியும். மேலே இருக்க 10 பேர் தான் ஜெயிக்க முடியும், கீழே இருக்கவங்களாம் ஜெயிக்கவே முடியாது. அப்போ ஒரு டெமோக்ராட்டிக் பிரின்சிபல் கேபிட்டலிஸ்டிக் ஐடியாவாக மாறினது போல எல்லாவற்றுக்கும் ரிசல்ட் தேவைப்படுது. இந்த புத்தகத்தை நான் படித்தால் என்ன ஆக வேண்டும், எனக்கு என்ன கிடைக்கும்னு நினைக்கிறோம். புத்தகம் வெளியில் என்ன கிடைக்குங்கிறத உடனே காட்டாது, அது உள்ளுக்குள் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தும். அது என்னைக்கு வெளியில் வருங்கிறது அந்த புத்தகத்துக்கு அவனுக்கு தெரியும். இப்போ நான் பேசிட்டுலாம் கூட என்னைக்கே படிச்சது தான், ரைட்டு தானே? என்னைக்கோ படித்த டைப்ரைட்டிங் கம்ப்யூட்டர் உள்ளே வந்தப்போ எப்படி உங்களுக்கு கை கொடுத்துச்சோ, ரைட்டு தானே? இல்லாட்டி எஸ் எங்கே இருக்குது, எஃப் எங்கே இருக்குது, இதை பார்த்து கண்ணு வலி வந்து கதறி ஓடினவெல்லாம் உண்டு. என்னைக்கோ படித்த லோயரும் ஹையரும் ஒர்க் ஆச்சா இல்லையா? அப்போ இந்த புத்தகம் எனக்கு என்ன தரப்போதெல்லாம் கேட்காதீங்க, படி, அவ்வளோதான். காரணமற்று இருப்பதில் காரணம் இருக்கிறது. நம்ம நம்ப மாட்டேங்கிறோம், எல்லாவற்றுக்கும் காரணம் வேணுங்கிறோம். ஒரு கணவர் இருக்கார், ஒரு மனைவி இருக்காங்க. ஓகே, அவர் வார்டுக்கு வருவார், அவர் வார்டு போக மாதிரி இருப்பார். திடீர்னு ஒரு நாள் போகிறப்ப மனைவி கிச்சனில் நிற்கிறது அப்படி தொட்டு சொல்லிட்டு போகிறார், போயிட்டு வரேன்ப்பா அப்படிம்பார். ஏதாவது ஒரு காரணம் இருக்கா என்ன? ஏதோ ஒரு தேவை இருந்திருக்கிறது, அவருக்கு ஏதோ ஒரு மாதிரி இருந்திருக்கு, மனைவியின் அருகாமை தேவைப்பட்டிருக்கு, மனசில் ஏதோ தடுமாற்றம் போல் இருந்திருக்கு. அப்போ தான் அவர் ரியலைஸ் பண்ணுறாரு, ஓ என்னுடைய மனைவி அவங்கள தொட்டு போயிட்டு வரேன்னு சொன்னப்போ அவருக்கு ஒரு தெம்பு கிடைக்கிது. அதெல்லாம் காரணமே கிடையாது. அது ஒரு தாம்பத்தியத்தில் எப்படி பல விஷயங்களுக்கு காரணம் நீங்கள் சொல்ல முடியாதோ, கல்வியிலும் கூட காரணம்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இதை கனெக்ட் பண்ணேன்னு சொல்லலாம், இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது, அதனால் தப்பு ஒன்றும் கிடையாது. அப்போ அது ஒரு இன்னர் சேஞ்ச் அது உங்களுக்குள்ள நடத்தி கொண்டிருப்பதை உங்களால் அறிய முடியாத காரணத்தினால அது எனக்கு ரிசல்ட் தரலைங்கிறத பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அது என்னைக்கோ ஒரு இடத்துல ரிசல்ட் தரும். கம்யூனிகேஷனை பற்றி படிக்கிற ஒரு இடத்துக்கு அது ஏதோ ஒரு இடத்துல பீப்புளோடு புழங்குவதற்கான ரிசல்ட்டை தரும். உலகம் குறித்த வரலாறு கொடுத்து படிக்கிறவனுக்கு அது ஏதோ ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை தரும். அறிவியல் கொடுத்த புத்தகங்களை படிக்கிறவனுக்கு டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் அக்செப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பை இது உருவாக்கி தருவதற்கான சந்தர்ப்பங்கள் முடியும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் ரிசல்ட்ஸ். நம்ம ஊரில் அப்படியே ரிசல்ட்டில் ஒன்றும் நடந்ததே இல்லை. ஆனால் நான் நம்புகிறோம், எதிர்பார்க்குறோம். இன்றைக்கி நைட்டு ஃபேர் அண்ட் லவ்லி போட்டு படுத்தா நாளைக்கு காலையில் சிகப்பாரில் என்னென்னு 35 வருஷமாக போடுறவங்களாம் எனக்கு தெரியும். அவங்க இது வரைக்கும் சிகப்பாயி நான் பார்த்ததே இல்லை, ரைட்டு தானே? ஒரு கட்டத்தில் நாம் கருப்பு தான், அதுவே நல்ல நிறம் தான், கருப்பு தான், அழகு தான், இதில் என்னடா போங்கடா இதாண்டா நான் போய் தொலைஞ்சிருக்கலாம். இப்போ அது போடலைன்னா தூக்கம் வராது. நைட்டு போட்டு தூங்குறவனையெல்லாம் எனக்கு தெரியும். ரிசல்ட் வந்துச்சா? 35 வருஷமாக அழகு சாதனம் பயன்படுத்தி அழகு வராதப்ப 3 நாள் படித்து 4ஆவது நாள் ரிசல்ட் வராது. அகடமிக்ஸ் வேற, இது வேற, ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணாங்க. நம்ம ஊரில் படிக்கிறது பற்றின பார்வை எப்படி இருக்குது? என் நிகழ்ச்சிக்கு ஒருத்தர் வந்து பேசின சொன்னார், ஒரு அற்புதமான புத்தகத்தை அவர் படிச்சுட்டு இருந்தாராம். அந்த புத்தகம் ஏற்படுத்திய தவிப்பால் இரவு பகல்லாம் உட்காந்து படிக்கிறார். அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு கட்டத்தில் கடைசி 25-30 பக்கம் இருக்குது, படிக்காமல் அவரால் போக முடியாமல் ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு உட்காந்து புக்கு படிச்சுட்டு இருக்கார். அப்போ ஒரு சொந்தக்கார ஒருத்தர் வந்து அவர் கேட்டுக்காரு, என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னா, புக்கு படிச்சுட்டு இருக்கேன், நான் ஆஃபீஸ் போல இல்லை, லீவ் போட்டு படிச்சுட்டு இருக்கேங்க. ஏன்டா பைத்தியமாடா நீ பண்ணிருக்கான்? அப்போ லீவு போட்டுட்டு புக்கு படிக்கிற ஒருத்தன் இந்த ஊரில் பைத்தியம், சரிதானே? ஏன்னா அது பலன் தர போகிறது கிடையாது. அதுக்கு பதிலாக ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கோ இல்லை பரீட்சைக்காக படிச்சுன்னா அது பலன் தரும் நம்புறீங்க. அகடமிக்ஸ் தற்காலிக பலன் தரும், அதை தாண்டிய படிப்பு நிரந்தர பலன் தரும். எது வரும் நீங்கள் முடிவு பண்ணிக்க வேண்டியதான். ஒன்று. ரெண்டாவது, அறிவு அற்றம் காக்கும் கருவி. எனவே நீங்கள் அதை படிக்க வேண்டும். புத்தகங்களை படிப்பதால் உங்களுடைய எண்ணங்கள் சீராகும், நேராகும், கோடாகும், வளையும், நெளியும்லாம் நான் சொல்லலை, பொழைக்கிறதுக்கே படிக்கணும்னு சொல்கிறேன். ஏன்னா நம்ம ஊரில் அப்படி சொன்னால் தான் ஒத்துக்குவாங்க, ரைட்டு தானே? முன்னால் சாணி எடுத்து வைடா, எறும்பு பாம்பு வராதுன்னு சொன்னால் எவனா கேட்டிங்களா? லட்சுமி வராதான்னு சொன்னோன்னே அவன் சாணியை பிடிச்சி வைப்பான் இல்லையா? அப்போ when you are not in a position to predict the future, now it's high time that we need to go to these kind of stalls. It's no other go, it's a need of now. இது ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ ஆடட் திங்லாம் கிடையாது. நீங்கள் படித்து தான் ஆகணும் அப்படின்னு. கண்டதை படித்தவன் பண்டிதன் ஆவான். அவன் தான் நிறைய பேசுகிறான், அவன் தான் நிறைய படிக்கிறான். படிக்கட்டும், நமக்கு டைம் இல்லைல்ல நினைக்கவே நினைக்காதீங்க. டயத்தெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். முடிச்சு ஃபிசிக்ஸையும் படி. நம்ம படிப்புறதுலே சுருக்கிட்டோம்ல, ஞாபகம் இருக்கா இல்லையா? கட் ஆஃப் மார்க் தான் அப்படிங்கிறப்ப தமிழ்லாம் அவ்வளோ படிக்க வேண்டாம். தேவையில்லாமல் தமிழ் படிக்காது. எதே தேவையில்லாமல் தமிழ் படிக்காது, எல்லாத்துக்குமே ரிசல்ட் தான். தேவையில்லாமல் இங்கிலீஷ் படிக்காது, ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி படி. ஏன்னா அப்போ தான் கட் ஆஃப் மார்க்கில் அது வரும். கட் ஆஃப் மார்க்கில் வராத ஒரே காரணத்தினால தமிழையே ஒதுக்கி வச்ச தலைமுறை நம்ம தலைமுறை. அப்போ எல்லாவற்றுக்கும் பலன் தேடுறீங்க. 5 திருக்குறள் படித்து உனக்கு என்ன ஆக போகுதுங்கிறது தெரியாது. ஆனால் அந்த படிப்பு உங்கள் மனதுக்குள் ஏற்படுத்த போகிற தாக்கம் காலம் முழுக்க உங்களோடு நிற்க போகிறது. ஊழ்வினை உறுத்தும் அப்படிங்கிறது எங்கேயோ உறுத்தும், ரைட்டா? அதுக்கு ரிசல்ட் அப்போ கிடைக்காது. யூ டோன்ட் நோ. கணவன் மனைவி வாழ்கிற வாழ்க்கையினுடைய ரிசல்ட்டையே அவங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் தான் பார்க்குறாங்க, ரைட்டு தானே? இப்படிப்பட்ட மனுஷரோட நான் வாழ்ந்துக்கிறேன் ஐயோ அப்படின்னு ஒரு பெண்ணு யோசிக்கிறப்ப வயசாயிடுது, ஒரு ஆண் யோசிக்கிறப்ப வயசாயிடுது. இவ்வளோ செஞ்சிருக்காளா எனக்கா என் பொண்டாட்டின்னு. அவர் சொன்னார், 40s பற்றி சொன்னார். லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40ன்னு சொல்லுவாங்க, செகண்ட் இன்னிங்ஸ்னு சொல்கிறாங்களே, ஏன்னு தெரியுமா?
வாழ்க்கையில் 40 வயசு செகண்ட் இன்னிங்ஸ் ஆண்கள்லாம் கிண்டலாக சொல்லுவாங்க. அதாவது புதிதாக அவங்க மறுபடியும் இளைஞராயிட்டாங்களாம், அதுக்காக அவங்களை நோக்கி பெண்கள்லாம் வருவாங்களா? அப்படி கிடையாது. நீங்கள் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கே 40 வயசு ஆகிடும். தட்ஸ் வை பீப்புள் கால் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. ஒரு சின்ன வயசில் ஒரு பையன், ஒரு ஆண்மகன் நிறைய கணக்காக எடுத்துக்கோங்க, ஒரு பெண் பண்ணல, யாரை வேணாலும் நீங்கள் கணக்காக எடுத்துக்கலாம். ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் அதிகாரத்துக்காக போராடுவான். சின்ன வயசில் பையன் அப்பா அடிக்கிறது எதிர்க்கன்னு நினைப்பா முடியாது, அம்மா அடிக்கிறது எதிர்க்கன்னு நினைப்பா முடியாது, வீட்டில் ஏதாவது சொன்னால் வாயை மூடுமாங்க. அதிகாரத்திற்காக ஆசைப்படுகிற வயசு. வீட்டுக்குள்ளே எதுவுமே நடக்காதப்ப வெளியில் போய் கிரிக்கெட் டீமில் அவன் தான் கேப்டன்றான், நான் தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுவேன்பா, அவனே அம்பையருமா, அவுட்டே ஆனாலும் இல்லையம்மா, நோ பாலும்மா. அதிகாரத்தை ஏதாவது ஒரு இடத்துல பிரகடனப்படுத்தணுங்கிற தவிப்பு அவனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கு. அதிகாரம் வேண்டும் என்கிற போது அதிகாரம் கிடைக்காத வயது என்பது ஒன்று. அதுக்கு பிறகு அவன் படிக்க போகிறப்பெல்லாம் அதிகாரத்தை எல்லா இடத்துலையும் எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருப்பான். ஏன்னா அதிகாரம் என்பது அடுத்தவரை நிர்வகிப்பது நம்ம நினைப்பான், அதிகாரம் என்பது அடுத்தவரை கைக்குள் வைத்திருப்பது நினைப்பான், அதிகாரம் என்பது கட்டுப்படுத்துவது நினைப்பான். அதுதான் மனநிலை. அந்த வயதில் அதிகாரம் செய்யணும்னே தோணும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பிள்ளை கொஞ்சம் ஆக 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 வளர 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 அப்பா கொஞ்சம் பிடி தளர்த்துவார். பிள்ளை பெரிய பிள்ளையாட்டம் அவனுக்கு புரியுது. அவனாகவே சில விஷயத்தை போய் அப்பாவிடம் கேட்க போகிறது போக, நீயே பார்த்து முடிவு பண்ணிக்கப்பா என்று அப்பா சொல்லுகிற ஒரு வயசு வரும். அதான் 2 கட்டான் வயசு. 12ஆம் கிளாஸோ 1ஆம் கிளாஸோ ஃபஸ்ட் இயரோ படிக்கிறப்ப நீயே பார்த்து முடிவு பண்ணிக்கப்பான்னு சொல்கிறப்ப முடிவெடுக்கவே அவனுக்கு தெரியாது. அதிகாரம் வேண்டும் என்று கேட்டபோது கொடுக்காத வீடு அதிகாரம் வேண்டும் என்று கேட்காத போது கொடுக்கும். ஆனால் அதிகாரத்தை எப்படி பயன்படுத்துவது தெரியாது. அப்பா சொன்னதை அப்படியே செய்வதற்கு பேர் அதிகாரமா? இல்லை நான் ஏற்று விட்டுக்காரெல்லாம் ஏறி போய் அடித்தனே அது பேர் அதிகாரமா? தெருவில் எவனா வம்புழுத்தமே அது அதிகாரமா? எல்லா பொம்பளை பிள்ளைகளும் என்னை பார்த்து பயப்படுது அதிகாரமானு குழம்பி போய் தவிச்சு அதிகாரம் என் கைக்கு வந்துருச்சுன்னு நினச்சி அவன் படித்து முடித்து ஒரு வேலைக்கு போகிறப்ப அது வரைக்கும் எதிர்த்து நின்ற அப்பா இப்போது அவனிடம் ஆலோசனை கேட்க ஆரம்பித்த பிறகு புரியும், ஓ இதான் அதிகாரம் போல் இருக்குன்னு. அப்பாவே என்னிடம் கேட்கிறான் நினைக்கிறப்போ அவனை வீடு ஏற்றுக்கொண்டிருக்கும், அவன் போகிற அலுவலகம் ஒத்துக்காது. அது வரைக்கும் அவன் எதிர்பார்த்து கொண்டது அதிகாரம் வீட்டில் கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்பா சிறுவயதில் என்னை கட்டுப்படுத்தியவர், சிறுவயதில் என்னை கட்டுப்படுத்தி அம்மா அதிகாரம் முழுக்க என்னட்ட கொடுத்துட்டாங்க. ஏதாவது பத்திரிக்கை வைக்க வந்தப்போ கூட தம்பி இருக்காப்லன்னு கூப்பிட்டுவாங்க, தம்பிகிட்ட கொடுங்க அப்படிம்பாங்க. தம்பி வந்துடட்டும் அப்படிம்பாங்க. தம்பியை ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறேன்பாங்க. பக்கத்தில் ஹாலில் உட்காந்துருப்பான். தம்பியை ஒரு வார்த்தை கேட்டு சொல்கிறனே அப்படின்னா என்னை கேட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு நான் பெரியவன். நான் வீடு அதிகாரத்தை தர மறுத்த இடத்திலிருந்து வீடு அதிகாரத்தை தருகிற போது அவன் அலுவலகம் என்ற சூழலுக்கு போகிற போது அடங்கி போகணும்பா. அப்போ அடங்கி போகிறது அதிகாரமா? அடுத்தவரை நிர்வாகம் செய்வது அதிகாரம் என்று குழம்பி வாழ்க்கையை தடுமாறி போராடி வருகிற போது உனக்கென்று ஒரு வாழ்க்கைன்னு ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளே வருவான். திருமண வாழ்க்கைக்குள்ளே வந்த உடனே தான் முடிவு பண்ண, ஓ இப்பொழுதுதான் எனக்கு அதிகாரத்துக்கான ஒன்று கிடைத்திருக்கு, பெண் என்று ஒருத்தி கிடைத்திருக்கிறாள், அவளிடம் என்னுடைய அதிகாரத்தை நான் செயல்படுத்துவேன். அப்போ வந்துடும் வயசு, கிட்டத்தட்ட 30 வயசு. அதுங்க 2 பேரும் சேர்ந்த பிறகு அவனிடம் அந்த பெண்ணோடு அதிகாரம் செய்ய முற்படுகிற போது ஏற்படக்கூடிய பிணக்குகள் தான் முதல் 3 வருஷம். ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில 3 இயர் ஈஷ்னு சொல்லுவான். 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் செட்டில் ஆகிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ தான் எக்கச்சக்க நடக்கும். ரொமான்ஸும் அப்போ தான் அதிகம் நடக்கும், சண்டை அப்போ தான் அதிகம் நடக்கும், பிரிவும் அப்போ தான் அதிகமாக நடக்கும், விடுதலும் அப்போ தான் அதிகமாக நடக்கும். அம்மா தான் பெஸ்ட்டுன்னு அப்பப்போ தோணும், புருஷன் தான் பெஸ்ட்னு அப்பப்போ தோணும். எதுக்குடா இவனை கல்யாணம் பண்ணணும்னு தோணும், எதுக்குடா இவளை கல்யாணம் பண்ணணும்னு தோணும், சூப்பர் இவளை கல்யாணம் பண்ணிட்டோன்னு தோணும், உலகத்திலே பெஸ்ட் இவதான்னு தோணும், உலகத்திலே ஒஸ்ட் இவதான்னு தோணும். 3 வருஷம் தோணாத தோணலாம், தோணி தள்ளிடும். 3 வருஷம் 33 வயசாயிரு. அதுக்குள்ள இந்த சண்டைக்கு நடுவில் எப்பயோ சமாதான அடிப்படையில் ஒரு குழந்தை வந்து இதுக்கு கைத்தட்டணும். பூரா பையன் அப்படித்தானே பண்ணீங்க, அதனை அமுக்கி மாதிரி உட்கார்ந்துருக்குது. அப்போ ஒரு குழந்தை வரும். இப்போ மனைவியிடம் அதிகாரத்தை செயல்படுத்துவதா அப்படின்னு தோணி அவன் ஆரம்பிச்சப்ப ஒரு கட்டத்தில் இவங்களுக்குள்ள சமரசம் வந்து, நீ ஒரு இடத்தில் அதிகாரத்தோடு இரு, நான் ஒரு இடத்தில் அதிகாரத்தோடு இருக்கிறேன், இதில் நீ தலையிடலாம், இதில் நான் தலையிடலாம், இந்த விஷயத்தில் என் பேச்சை கேள், இந்த விஷயத்தில் நான் உன் பேச்சை கேட்கிறேன். அது வந்து ஆதர்ச தம்பதிகள் ஒரு கட்டத்தில் நான் சொல்லுது இந்த கரண்ட் ஜென்ரேஷனில். அப்போ ஒரு பிள்ளை வருகிற போது அதிகாரம் மிகுந்தவனாக இருந்தவன் கொஞ்சம் அடங்கி போய் மாறி போய் இருக்கிற போது அந்த பிள்ளை வந்த பிறகு எதுவுமே தெரியாத இவ்வளவு அதிகாரம் படைத்த ஒருத்தனுக்கு பிள்ளையை தூக்க தெரியல, நாப்கின் மாற்ற தெரியல, அழுதா என்ன செய்யறதுன்னு தெரியல, படுத்து கிடக்கிற மனைவியை பயந்து போய் எழுப்புகிறான். புள்ள அழுகுது, கக்குது, பதறான், ஒன்றும் தெரியல. ஆஃபீஸரு 55,000 சம்பளம், கீழே 20 பேர் வேலை பார்க்குறானுங்க, ரோட்டில் ஆள் வந்து அலறுவாங்க, காரை ஒத்த கையில் ஓட்டுவான். சனிக்கிழமை சாயந்தரம் தள்ளாடாமல் நிற்கிற தன்மானமிக்க ஒரு ஆள், ஆனாலும் முடியலை. அதற்கு பிறகு அந்த குழந்தை அழுகிற போது பிள்ளைக்கு திடீர்னு முடியலை, ஏதோ பண்ணுன்னு அந்த மனைவியும் பயப்படுறப்ப போட்டிருக்க ட்ரெஸ்ஸு கூட என்னன்னு தெரியாமல் கட்டின கைலியோடையும் பனியனோடையும் பிள்ளையை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு பதற ஓடுறப்ப அவன் அதிகாரம் அத்தனை செத்து போ முடிஞ்சிடுவான். 37 வயசு. 2வது பிள்ளை பிறக்கும். 2வது பிள்ளை வந்த பிறகு எந்த அதிகாரமும் அவனுக்கு தோணாது. இந்த 2 பிள்ளைகளை எப்படி கரை சேர்க்கிறதுங்கிற கவலை மட்டும் அந்த ஆணுக்கு தோணும். ஓடிக்கிட்டே இருப்பான். எங்கெல்லாம் எதிர்த்து நின்றானோ அங்கெல்லாம் என் பிள்ளைகள் இருக்கிறது என்ற பயத்தினால் குனிஞ்சு நிற்பான். எதிர்த்து பேசின மாமனார் வீட்டில் கொஞ்சம் பல்ல கடிச்சிக்கு நிற்பான். ஆடம்பரம் பண்ண மச்சான் கரெக்டாக தொலையுது, நாளைக்கு பின்னைக்கு எனக்கு ஏதாவது ஆகி போச்சா யார் என் பிள்ளைங்களை பாப்பா, என்னதான் இருந்தாலும் மச்சான் தானே வேணும்லன்னு பயந்து போய் உட்காருவான். இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேங்கிறப்பெல்லாம் போடி அப்படின்னு 10 வருஷத்துக்கு நாள் சொன்னேன், என்னப்பா சொல்லிவிட்டேம்மா. பயம் வந்துடும். 40 வயது. அதிகாரம் என்றால் என்ன என்று புரிகிற வயது.
கோரி பெறுவது அதிகாரமா, கொடுத்து பெறுவது அதிகாரமா, கொடுத்த பின் அதை நிறைவேற்றுவது அதிகாரமா, கொடுக்காவிட்டாலும் எடுத்துக்கொள்வது அதிகாரமா, பணிந்து போவது அதிகாரமா, பாசத்தில் கிடப்பது அதிகாரமான பல்வேறு பரிணாமங்களுக்கு உட்பட்டு விட்டு கொடுப்பதுதான் அதிகாரம் என்று அவன் விளங்கிக் கொள்ளுகிற வயசுதான் 40 வயசு. That is why people call that life starts at 40. வாழ்க்கை புரியறதுக்கே 40 வயசு தான். இதற்கு இடையில தான் நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லி திறதெல்லாம். அதனால தான் ஆம்பளைங்களாம் 40 வயசு மேலே லைட்டாக டொக்காயிருவாங்க. அட போங்கடா, இது இருக்கடா இவ்வளோ சீனா போடுறிய, கடைசியில் அழுதானா சரி பாட்டு தான் வரப்போகிறோம், ரைட்டு தானே? என்ன தான் பண்ணாலும் கடைசியில் என்னையே ஒரு நிமிஷம் நினச்சி பார்த்தீங்களா அப்படின்னா ஜோலி முடிய போகுது. இதுக்கு எதுக்கு இவ்வளோ சீனா போடணும்? கடைசியில் சொல்லுப்பா நீ என்ன சொல்லி செஞ்சு தொலைகிறேன் அப்படின்னு முடிச்சுக்க தானே போகிறீங்க. எப்படியும் கடைசியில் மசால் தோசை தான் ஆர்டர் பண்ண போகிறோம்னா என்ன கருமத்துக்கு அந்த மெனுவை 3 மணி நேரம் புரட்டுவானே. When a man understands giving up his life அப்படிங்கிறப்ப அவன் வயசு 40,000. ஆவரேஜாக இந்தியன் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே இதுக்கு 40 வயசு ஆகும். அதனால தான் லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. புதிய வாழ்க்கை தொடங்கலை, புரிந்த வாழ்க்கையை தொடங்குகிறது என்பது தான் 40. அப்படி வாழ்க்கையை புரிந்து கொள்வதை போல வாழ்க்கையையும் புரிஞ்சுக்கணும். இப்படி நம்ம கொஞ்சம் இந்த 40 வயசு 35 வயசில் புரிஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்டென்ஷன் லைஃப் நல்லாயிருக்கும். அதே மாதிரி அகடமிக்ஸை தாண்டி பொது படிப்பு அவசியம் என்பது கொஞ்சம் முன்னால் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம பிள்ளைங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். அவ்வளோதான். நான் ஏற்கனவே சொல்லலை, இப்படிப்பட்ட பசுமாட்டை தென்னை மரத்தில் கட்டுவார்கள், நான் கரெக்டாக கட்டுவேனே. எப்படி கட்டணும் பார்த்தீங்களா? Can we start from something now? Since the time is 9:50, I just wanted to sum up from the beginning. Point number 1. இந்தியர்கள் அதிகமாக படிப்பதில்லை என்ற பொது புத்தியிலிருந்து வெளியே வாருங்கள். காரணம், நம் நன்றாக படிக்கக்கூடியவர்கள் உலகத்தினுடைய டாப் 10 அதிகமாக படிக்கக்கூடிய நாடுகளில் 10 மணி நேரம் 47 நிமிடங்கள் வாரத்திற்கு படிப்பிற்காக ஒதுக்கக்கூடிய அளவுக்கு நாம் புத்திசாலிகள் தான். 1. 2வது, நாம் யார் என்பது குறித்து படிப்பிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நமக்கு ஒரு புரிதல் இல்லாத பட்சத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்ற புரிதலும் நமக்கு இருக்காது. குற்றவாளிகள் தவறானவர்கள் எண்ணம் நம் மீது நமக்கு இருக்கும் என்றால் பிழைகளை சரி செய்வது பற்றி மட்டும்தான் நம்ம கவலைப்படுமே ஒழிய மேம்பாடு அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு இருக்காது. இந்த எண்ணம் தான் எல்லா இடத்திலும் பிரதிபலிக்கிறது. இந்த காலத்து பிள்ளைகள் சரியில்லை என்பதில் தொடங்கி நாம் சரியில்லை, நாம் நம்முடைய பிள்ளைகளை பார்த்துக் கொள்வது என்பது வரைக்குமாக இது நீடித்துக் கொண்டே இருக்கிறது. எனவே தயவுசெய்து இந்த குற்ற உணர்விலிருந்து வெளியே வாருங்கள். குற்றவிலிருந்து வெளியே வராமல் நம்மால் மேம்பாடு அடையவே முடியாது. 4வது, படிப்பு குறித்து நம்முடைய பார்வை என்ன? வெள்ளைக்காரர்கள் படிப்பதால் அறிவாளிகள் கிடையாது, குளிர் பிரதேசம் என்பதால் அவர்கள் படிக்க ஆரம்பித்தார்கள். நாம் அதிகமான மனிதர்களோடு புழங்கக்கூடிய காரணம் இருந்தால் படிப்பறிவு நமக்கு பெரிதாக தேவைப்படவும் இல்லை. 2வது, விஞ்ஞானத்திலே அவர்கள் வளர்ந்ததுனால டெக்ஸ்ட் புக் அதிகமாக படிக்க ஆரம்பிச்சாங்க. நாம் இப்போ அதிகமாக படித்தாலுமே கூட நாம் படிப்பதெல்லாம் தன்னம்பிக்கை, சமையல் குறிப்பு, சாமி புத்தகம் உள்ளிட்ட விஷயங்களாக இருக்கிறது. அதை தாண்டி தீவிர இலக்கியமோ தீவிரமான புத்தகங்களோ படிப்பதற்கான மனசு நமக்கு வராமல் வாய்ப்பதற்கான காரணம் என்னன்னா, இதனால் எனக்கு எந்த பலனும் விளைய போவதில்லை என்று நாம் நம்புகிறோம். 5வது முக்கியமான விஷயம், படிப்பு என்பது உடனடியாக அதற்குரிய பலனை தராது. அது ஒரு தாம்பத்திய வாழ்க்கையை போன்றது. அதை புரிந்து கொள்வதற்கு நேரம் எடுப்பதை போலவே உள்ளுக்குள் மாற்றங்களை ஏற்படுத்துவதுதான் படிப்பினுடைய நோக்கம். 6வது முக்கியமான விஷயம், பிராக்டிக்கல் ரீசன். அவர்கள் வெளிப்படிப்பை படிக்க வேண்டியதற்கான பிராக்டிக்கல் ரீசன்ஸும் இப்போது வந்திருக்கு. பிகாஸ் we are not in a position to predict the future of what is going to happen in the next 15 years. அடுத்த 15 ஆண்டுகளில் என்ன நடக்கும் அப்படிங்கிற நம்மளால predict பண்ண முடியாத சூழல் இருக்கிறது. எந்த சூழல் இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் பிழைத்துக் கொள்ள வேண்டும், வெற்றி அடைய வேண்டும் என்றால் அவர்கள் படிப்பை தாண்டிய வாழ்க்கையை உணர வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதற்கான வடிகாலாக புத்தகம் தான் இருக்க முடியும். அடுத்த முக்கியமான விஷயம், வாழ்க்கையை நமக்கு புரிந்து கொள்ள 40 வயது தேவைப்படுவது போல இதையும் புரிந்து கொள்வதற்கு அதிகமான காலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அதை விரைவிலேயே புரிந்து கொண்டால் பிள்ளைகளை எந்த பாதையில் நடத்த முடியும் என்ற நம்பிக்கையை நம்மால் உருவாக்கிவிட முடியும். அநேகமாக நீங்கள் கேட்ட விஷயத்தெல்லாம் நான் சொல்லியிருப்பேன், நான் எதிர்பார்த்த விஷயத்தெல்லாம் சொல்லியிருப்பேன் நான் நினைக்கிறேன். சந்திர காற்று நம் ஜன்னலில் வீசட்டும், சரித்திரம் நாளை நம் சாதனை பேசட்டும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.